பாஜகவோட கூட்டணி சேர்றதுக்கு அதிமுக பேச்சுவார்த்தையில் ஈடுபடுறதா ஒரு தகவல். ஒரு அதிமுக திராவிட முன்னேற்ற கழகத்தை வீழ்த்துவதற்கு தயாராக இருக்குது. எங்களுக்கு ஒரே எதிரி திமுக தான், மற்ற எந்த கட்சியும் எங்களுக்கு எதிரி கிடையாது. புரியுதா? பிஜேபி போயிருக்கிறான் பொறுத்து கேட்கிறான். எப்ப எடப்பாடியார் சொல்லிட்டாரு, எங்களுக்கு எதிரி திமுக தான், திமுக வீட்டுக்கு அனுப்புவதுதான் எனது முதல் வேலை. திமுக எதிர்ப்பு ஓட்டுக்களை எல்லாம் ஒருங்கிணைப்பேன். 6 மாதத்துக்கு பின்னாடி யாரோட கூட்டணி கேளுங்க, பதில் சொல்றேன். முடிஞ்சு வச்சு பதில். எங்களுடைய பொதுச் செயலாளர் முதலமைச்சர் ஆகணும், எங்க அதிமுக ஆட்சி மலரணும், இதுக்கு யார் துணை வருகிறார்களோ அவங்களை ஏத்துக்கணும்னு சொல்லியிருக்காரு, விளக்கமா சொல்லிட்டாரு. அப்புறம் போயிட்டு ஏன்ட போய் தனியாக கேட்டீங்கன்னா பொதுச் செயலாளர் கேட்டல எனக்கு சூப்பர் பவரா இருக்கு. பொதுச் செயலாளர் தெளிவாக சொல்லிட்டாரு, திமுகவுக்கு யார் எதிரியோ அவர்கள் எல்லாம் எங்களுக்கு நண்பர்கள், அவ்வளோதான். விட்டு பாரதிய ஜனதா கட்சி தீண்டத்தகாத கட்சி. நல்லா கேட்டுங்க, பாரதிய ஜனதா கட்சி நோட்டா கட்சி. பாரதிய ஜனதா கட்சி வந்தால் தான் நாங்கள் தோத்தோம். இன்னைக்கு பாரதிய ஜனதா கட்சி வேண்டும் என்று தவம் இருக்கக்கூடிய சூழ்நிலையை என்னோட ஒரு தலைவனும் தொண்டனும் உருவாக்கியிருக்கேன். நான் பெருமைப்படுறேன், கர்வப்படுறேன். தேசிய ஜனநாயக கூட்டணி எப்படி இருக்கும், அதில் முக்கிய கட்சியாக யார் இருக்கும், யார் தலைவர் இல்லை, யார் முதலமைச்சர், அதெல்லாம் பேச வேண்டிய நேரத்தில் பேசுவாங்க. நாங்கள் யாருக்கும் எதிரி இல்லை. எங்களுடைய நோக்கம் பாரதிய ஜனதா கட்சியை நிலைநிறுத்தும். நல்லா நீங்கள் தமிழ்நாடு நியூஸை 5 வருஷம் அப்படியே பாருங்கள். பாரதிய ஜனதா கட்சினால தான் தோத்தோம். பாரதிய ஜனதா கட்சி வந்தால் நாங்கள் தோற்றுருவோம். பாரதிய ஜனதா கட்சியோடு நாங்கள் கூட்டணியை வைக்க மாட்டோம். பாரதிய ஜனதா கட்சி நோட்டா கட்சி. அதை தாண்டி இன்னைக்கு தலைவர்கள் பேசுகின்ற வார்த்தையை மதிப்பீடு செய்யுங்க. சரியான நேரத்தில் கூட்டணியை பற்றி பேசுவோம். தேசிய தலைவர்கள் இருக்கிறாங்க, அமித்ஷா ஐயா இருக்கிறாங்க, மோடி ஐயா இருக்கிறாங்க, புது தேசிய தலைவர் வர போகிறாங்க, நட்டா ஐயா இருக்கிறாங்க. பேசுகின்ற நேரத்தில் பாரதிய ஜனதா கட்சி பேசுவாங்க. இன்னைக்கு தேசிய ஜனநாயக கூட்டணி பலமாகி கொண்டிருக்கிறது. வணக்கம். கேள்விக்களம் நிகழ்ச்சிக்கு உங்களை வரவேற்கிறோம். இது மக்களின் மேடை. கடந்த ஒரு 2 நாட்களுக்கு முன்னாடி எடப்பாடி பழனிசாமி, அதிமுகவுடைய பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி செய்தியாளர்கிட்ட பேசும்போது ஒரு விஷயத்தை சொன்னார். எங்களுக்கு எதிரி திமுக மட்டும்தான். பாஜகவோட கூட்டணியை பற்றி கேட்டபோது அதெல்லாம் தேர்தல் நேரத்தில் பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லி அப்படியே மழுப்பிட்டார். அதே நேரத்தில் தான் அண்ணாமலையும் கூட ஒரு விஷயத்த சொன்னார், எங்களுக்கு எதிரி அதிமுக இல்லை அப்படின்னு சொல்லி சொன்னார். அது வரைக்கும் அதிமுக பாஜக கூட்டணி இல்லவே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு இருந்த சூழலில் இதுதான் அந்த கூட்டணி இருக்குமோ அப்படிங்கிற ஒரு சந்தேகத்தை கிளப்புச்சு 2 நாட்களுக்கு முன்னாடி. இந்த சூழலில் தான் இன்னைக்கு செய்தியாளர்கள்ட்ட பேசின பாஜகவுடைய தலைவர் அண்ணாமலை சில விஷயங்களை பேசியிருக்காரு. அதுவும் கடுமையாகவே பேசியிருக்காரு. பாஜக வந்து நோட்டாவை விட கம்மியாக வாங்கக்கூடிய ஒரு கட்சி, அதே போல் தீண்டத்தகாத கட்சி, பாஜக கூட கூட்டணி சேர்ந்தால் அந்த கட்சி தோத்துடும் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தவங்க எல்லாம் இன்றைக்கி வந்து கூட்டணிக்காக தவம் இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லி அண்ணாமலை பேசியிருக்காரு. அதாவது அதிமுகவை தான் மறைமுகமாக இப்படி குறிப்பிட்டு அண்ணாமலை பேசியிருக்காரு அப்படின்னு சொல்லப்படுது. உண்மையில் அதிமுக பாஜக கூட கூட்டணி வைக்கிறதுக்காக தவம் இருக்குதா அப்படிங்கிற ஒரு பிரதானமான கேள்வி நம்ம முன்னாடி எழுந்து நிற்குது. இது தொடர்பாக தான் இன்றைய கேள்விகள் நிகழ்ச்சியில் விரிவாக பேசியிருக்கோம். விவாதத்தில் பங்கேற்க அரசியல் விமர்சகர் பொங்கலூர் மணிகண்டன், அதே போல் அரசியல் விமர்சகர் பொன் வில்சன், அதே போல் விமர்சகர் ஓம் பிரகாஷ், இவர்களோடு பாரதிய ஜனதா கட்சியிலிருந்து புரட்சி கவிதாசன், இன்னும் சற்று நேரத்தில் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியிலிருந்து மதுக்கூர் ராமலிங்கமும் இணையிருக்காரு. அனைவருக்கும் வணக்கம். பொங்கலூர் மணிகண்டன் சார், அண்ணாமலை சொன்ன மாதிரி இப்போ வந்து அதிமுக தவம் இருக்குதா பாஜகவோட கூட்டணி வைக்கிறதுக்காக? தவம் செய்வார் தம் கர்மம் செய்வார், மற்றெல்லாம் அவம் செய்வார் ஆசை உட்பட்டு, வள்ளுவர் சொன்ன குரல் அது. அதாவது அதிமுக தன் கடமையை எப்பொழுதுமே சரியாக செய்யும், யாருக்காகவும் காத்திருந்த அரசியல் செய்ததும் கிடையாது. அதிமுக இந்த 37 ஆண்டு காலம் நாட்டை ஆண்ட அந்த வரலாற்றை திரும்பி பாருங்க, எந்த ஒரு கூட்டணிக்காகவும் ஏங்கியதும் இல்லை. இன்றைக்கு அதிமுக வலுவிழந்து போச்சு, பலமிழந்து போச்சு என்று பேசிய நிலையிலும் கூட அதிமுக 20 லட்சம் பேரை வாக்குச்சாவடி முகவர்களாக நியமித்திருக்கிறது. எனவே அதிமுகவுக்கு யாருடைய தயவும் நிச்சயமாக தேவையில்லை. அதாவது தேர்தல் வருகிற போது யாரெல்லாம் தேடி வரான்னு பாருங்க. ஒன்று. இரண்டாவதுங்க, தேசிய கட்சிகளுக்கு இங்கே மாநில தேர்தலில் வேலையே கிடையாது என்பதை தமிழ்நாடு அரசியல் நீண்ட காலமாக நிரூபித்திருக்கிறது.
அதாவது தேசிய தேர்தல் என்றால், மத்திய தேர்தல் என்று சொன்னால், பாராளுமன்ற தேர்தல் என்று சொன்னால் சார் வேறு. சார் சார் ஒரே ஒரு செகண்ட், ஒரு சின்ன குறுக்கீடு. இல்ல சார், இது எனக்கு இருக்கக்கூடிய சந்தேகம் தான். அண்ணாமலை பேசும்போது ஒரு விஷயத்தை சொன்னார்ல, இங்க வந்து அதாவது பாஜகவோட கூட்டணி வச்சதால தோத்து போயிட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறவங்க எல்லாம் இன்னைக்கு எங்களுக்காக தவம் இருக்காங்க அப்படின்னு சொன்னா, அது யாரை நோக்கி சொல்றாரு? அதிமுகவை நோக்கி தானே, அப்படிதான் எடுத்துக்கிட்டாகணும். சார் நீங்க அதிமுக தவம் இருக்கணும்னு பாருங்க. கடந்த நாடாளுமன்ற தேர்தலில் எப்படியெல்லாம் கெஞ்சினாங்க, அதையெல்லாம் மிஞ்சினாங்கன்னு பார்த்தோம். ஆனால் அதற்கெல்லாம் இடம் கொடுக்காமல், எதை பற்றியும் கவலைப்படாமல் அதிமுக எப்படி நின்று தேர்தல் பாருங்க. இப்போ என்னன்னா, இந்த தேர்தல் மாநில தேர்தல், எனவே எப்படியாவது அதிமுக இறங்கி வரும் என்று பேசுகிறாங்க. நிச்சயமாக கிடையாதுங்க. அதிமுக பொதுச் செயலாளர் ஒரு வார்த்தை சொன்னால் போதும், மோடியும் அமித்ஷாவும் இங்கே அதிமுக தலைமை கழுத்தே நிற்பாங்க. ஆனால் அந்த சூழ்நிலையை அதிமுக நிச்சயமாக உருவாக்காது. தமிழ்நாட்டை பொறுத்தவரையில் மிக தெளிவாக இருக்கிறது. அதிமுக திமுக என்பதுதான் தேர்தல் களம். இந்த இரண்டில் யார் முதலமைச்சர் வேட்பாளர்? அதிமுக எடப்பாடியார், திமுக ஸ்டாலின். எனவே இவர்களுக்கான போட்டியில் யார் மிகச்சிறந்த ஆட்சியை தமிழ்நாட்டில் கொடுத்தார்களோ அவர்களை மக்கள் இயல்பாக தேர்வு செய்வாங்க. நீங்கள் கூட்டணி பலம் திமுக பேசுவோம், கூட்டணியில் தலைவர்கள் எண்ணிக்கை அதிகமாக இருக்கலாம், ஆனால் மக்கள் ஆதரவு நிச்சயமாக திமுகவுக்கு கிடைக்க போவதில்லை, நிச்சயமாக கிடையாது. காரணம் என்ன? 5 ஆண்டு காலம் நெருங்கிற நேரத்தில் மிகப்பெரிய அதிருப்தியை திமுக சம்பாதித்து வைத்திருக்கிறது. அதை அறுவடை செய்யும் நிலையில் அதிமுக இருக்கிற போது இது போன்ற தவம் கெடுக்கிற வார்த்தையே தவறானது, இந்த தலைப்பே தவறானது. இல்ல, அதாவது அதிமுகவுக்கு பாஜகவுடைய தயவு வேணும் அப்படிங்கறத தான் அண்ணாமலை சுட்டி காட்டிருக்காரா? அப்படி எடுத்துக்கலாமா? இல்ல நீங்க அவர் எதுக்காக சொன்னாலும் தெரியாதுங்க. எப்பவுமே இந்த சிறு பிள்ளைகள் விளையாட்டு வந்து வீடு போய் சேராது, சிறுவர்களுடைய எல்லாமே வீடு போய் சேராது எங்க சொல்லுவாங்க. அது மாதிரி சிறுபிள்ளைத்தனமாகவே பேசுவதில் அண்ணாமலைக்கு வாடிக்கையான வழக்கம். மாநில தலைவர் சார், அவர் சின்ன பிள்ளைலாம் இல்ல, மாநில தலைவர், பாஜகவுடைய இன்னைக்கு மாநில தலைவர் அவரு. அதாவது சிறு பிள்ளைன்னு சொல்லி நம்ம கடத்த முடியாதுல்ல அவரோட பேச்சை. என்னை விட அனுபவத்தில் சார், அவர் ஐபிஎஸ் இருக்கலாம்ங்க. என்னை விட அனுபவத்தில், அரசியல் நுட்பத்தில் குறைந்தவர் தான் அவர். அவர் வேணா படிச்சிருக்கலாம், பல 20,000 புத்தகம் படிச்சிருக்கலாம். நானும் படிக்காம கிராமத்தில் இருந்தால் கூட அண்ணாமலையை நானா சொன்னா கூட அண்ணாமலைக்கு தகுதியில் நான் சொல்லுவேன். ஏன்னா அந்த அண்ணாமலை எல்லாம் அதிமுக குறித்து பேச வேண்டிய அளவுக்கு எந்த தகுதியும் இல்லாதவர். தமிழ்நாடு அரசியல யாரை குறித்துமே மிக கடுமையாக மோசமாக விமர்சனம் செய்து கொண்டு அதை ஊடக வெளிச்சத்தின் மூலமாக மக்கள் மத்தியிலே பிரபலமாவதற்கே இப்பதான் முயற்சி பண்றாருங்க. இவரெல்லாம் அதிமுக குறித்து பேசுவதற்கு எந்த தார்மீக தகுதி உரிமை எதுவுமே கிடையாது. கடந்த காலத்தில் பேசிய ஒவ்வொரு வார்த்தையும் தமிழ்நாட்டில் பார்த்தோம். உண்மையில் அவர் ஐபிஎஸ் படித்தவரா, ஐபிஎஸ் படித்து நேர்மையாக வாழ்ந்தவரா, வளர்ந்தவரா என்கிற சந்தேகம் வருது. காரணம் என்ன? 1989 கட்சி ஆரம்பிச்சுமா பேசுறாரு. இவர் வந்து 89 அண்ணாமலையை பத்தியே நம்ம தனிப்பட்ட தாக்குதல் வேண்டாமே, வேண்டாம். இல்ல மணிகண்டன் நம்ம அரசியல் ரீதியா போலாம். இல்ல இது அண்ணாமலைங்கிற தனிப்பட்ட நபரை நாம ஏன் விமர்சிக்கிறோம்? அது வேண்டாமே, நம்ம இதுக்குள்ள வாங்க, விஷயத்துக்குள்ள வாங்க. இல்ல சார், அண்ணாமலை சார் பேசுறாரு, நீங்க அதுவும் சொல்றீங்க. இப்ப பிஜேபி தேசிய பேசுங்க. பிஜேபியில ஒரு உருவம்ங்கிறது யாருங்க? மாநிலத்தோட உருவம், அவர் தான் அண்ணாமலை. அவர் சொன்ன வார்த்தைக்கு கேள்வி கேட்குறீங்க, பதில் சொல்ற அவ்வளவுதான். அப்போ அண்ணாமலை அதிமுக தவம்ங்கிறது என்று பொருள்படி சொல்லியிருந்தால் நான் சொல்கிற வார்த்தை சரியா இருக்குங்க. ஏன்னா புரட்சியை கவிதாசனம் போன ஒரு நல்ல மனிதர்கள் இருக்காங்க, ஆனால் அந்த வார்த்தை வந்து கடுமையாக சொல்லலை. ஆனால் ஒரு மிகப்பெரிய இயக்கத்தை பற்றி பேசுகிற போது உண்மையில அந்த மாதிரி எண்ணம் இருந்தால் கூட இந்த மாதிரி வார்த்தையை பயன்படுத்துவதே அரசியல் அபத்தமான செயல். 2026 பாருங்க, பாஜக தமிழ்நாட்டில் தனிமைப்படுத்தப்படும், அது நடக்க போகுதுங்க. ஆனால் இவருக்கு தன் மாநில பதவி கிடைக்குமா சந்தேகம். இதையெல்லாம் சரி கட்டுவதற்காக அண்ணாமலை மீண்டும் அதிமுக குறித்து பேச நினைக்கிறேன். நிச்சயமாக இதை பற்றி அதிமுக கவலை இல்லை. ரைட். புரட்சி கவிதாசன் உங்ககிட்ட தான். பாஜகவை விமர்சனம் செஞ்சவங்கலாம் இன்னைக்கு கூட்டணிக்காக தவம் இருக்காங்க அப்படின்னு சொல்லி உங்கள் கட்சியோட மாநில தலைவர் அண்ணாமலை பேசியிருக்காரு. நாங்கள்லாம் யாருக்காகவும் தவம் இருக்கல, யாரை நம்பியும் அதிமுக இல்லை அப்படின்றாரு பொங்கலூர் மணிகண்டன். உங்கள் பார்வை என்ன? எங்களுடைய இளம் தலைவர் அண்ணாமலை அவர்கள், அதாவது வயதுக்கு மீறிய வளர்ச்சி அப்படிங்கிறது இந்தியா முழுவதும் அரசியலை உற்று பார்க்குற அனைவருக்கும் தெரியும். நான் யாரையும் கம்பேர் பண்ணி பேச விரும்பலை, அது அவசியம் இல்லை. 1000 ஆப்பிள்கள் இருந்தாலும் ஒவ்வொரு ஆப்பிளுக்கும் ஒரு தனித்தன்மை இருக்கும். அதனால் வேறுபாடுகள் என்பது இயற்கையின் தத்துவம். எனவே அண்ணாமலைக்கு நிகரான ஒரு தலைவர் இருக்கிறாரா இல்லையா அப்படின்னு ஒப்பிட்டு அண்ணாமலைக்கு என்ன சம்பந்தம்? எங்களுடைய மாநில தலைவரை அவர் இல்ல அண்ணாமலை அவர்கள் இன்றைய தினம் செய்தியாளர்களிடம் பேசும்போது
அழுத்தம் திருத்தமாக சொன்னார், எங்களுடைய வேலை பாரதிய ஜனதா கட்சியை தமிழகத்தில் வளர்த்தெடுப்பது மட்டும்தான், சொந்த காலில் நிலைநிறுத்துவது மட்டும்தான், பாஜகவை ஆளும் சக்தியாக பரிணாம வளர்ச்சி பெற வைப்பது மாத்திரம்தான். இந்த அடிப்படையில் தான் அவர் பேசினார். யாரையும் அவர் குறைத்து மதிப்பிடவில்லை, குறைத்து பேசவும் இல்லை. தெளிவா இல்ல அண்ணன் மணிகண்டன் ஏன் அப்பியர் ஆகிறாருன்னு தெரியல சார். புரட்சி கவிதாசன் சார், புரட்சி கவிதாசன் சார், நீங்க சொன்ன விஷயத்தை எல்லாம் சொல்றாரு, ரைட், அதை ஒத்துக்கிறோம். இன்னொன்னும் தெளிவா சொல்றாரு. இந்த நிகழ்ச்சியோட தொடக்கத்தில் அந்த காட்சிகளை நாம பார்த்தோம். வேணா நான் திரும்ப சொல்றேன். அதாவது பாஜக வந்து நோட்டாவை விட கம்மியாக வாங்குற கட்சி, அதே போல் வந்து தீண்டத்தகாத கட்சி, பாஜகவோட கூட்டணி வச்சதுனால தான் நாங்கள் தோத்துட்டோம்னு சொல்லி சொல்கிறவங்கெல்லாம் இன்னைக்கு வந்து பாஜகவோட கூட்டணி வைக்கிறதுக்கு தவம் இருக்காங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு. யார் அப்படி சொன்னது? அதிமுக தான் சொல்லுச்சு. அப்போ அதிமுகவை தான் சுட்டி காட்டுறாரா? நீங்கள் யதார்த்தத்தை கொஞ்சம் ஒப்பிட்டு பாருங்க. இன்றைக்கு தமிழக சூழ்நிலையில் உதாரணத்துக்கு தேசிய கல்விக் கொள்கை வேண்டாம் அப்படின்னு ஒட்டுமொத்த அரசியல் கட்சிகளும் ஒரு பக்கம், பாரதிய ஜனதா கட்சி மாத்திரம் அதோட ஒரு ஒத்த கருத்து இருக்கிற ஒரு சில கட்சிகள் தேசிய கல்விக் கொள்கையை பத்தி நிறைய முறை பேசியாச்சு. தொகுதி மறு வரையறையை பத்தி நாம பேசியாச்சு. இது அத பத்திய விவாதம் இல்ல. அதிமுகவை பத்தி பேசியிருக்காரு அண்ணாமலை. அது மாதிரி வாங்க நேரம் இல்ல, அது மாதிரி பாரதிய ஜனதா கட்சியை அனைத்து விதத்திலும் தீண்டத்தகாத கட்சின்னு ஏற்கனவே சொன்னவங்க இருக்காங்க. அது சொன்னவங்களுக்கு தெரியும். நோட்டாவோடு போட்டி போடுங்க, எங்களோட போட்டி போடாதீங்கன்னு சொன்னவங்களுக்கு தெரியும். அந்த மாதிரி சொன்னவங்களே எங்க கூட்டணியில் வந்ததும் தெரியும். அது மாதிரி பாரதிய ஜனதா கட்சி சேர்ந்தா அது வந்து கூடாத நட்பு கேடாக முடிந்தது அப்படின்னு சொன்ன காலமெல்லாம் உண்டு. இதையெல்லாம் கடந்து போர்க்களத்தில் எப்படி யானை வந்துட்டு எய்யப்படுற அம்புகளை அப்படியே மேலே வந்து தாங்கிக்கிட்டு எதிரி தலைகளை பறித்து பந்தாடுமோ, அது மாதிரி போர்க்களத்து யானை மாதிரி அண்ணாமலை பணியாற்றி கொண்டிருக்கிறார். இவ்வளவுதான். அதனால விமர்சன அம்புகள் வந்து எங்களை வீழ்த்த முடியாது. நீங்க அதை புரிஞ்சுக்கங்க. இதெல்லாம் இருந்ததா இல்லையா? நோட்டாவுக்கும் பிஜேபிக்கும் போட்டின்னு எல்லா ஊடகங்களையும் பேசிய காலம் உண்டு. பிஜேபியோடு சேர்ந்தா சிறுபான்மையினர் ஓட்டு போயிடும். பூச்சாண்டி காட்டி பேசுனாங்க. அது எல்லாமே ஓகே பேசுனாங்க. இன்னைக்கு அதிமுக தவம் இருக்குதா? உங்க கூட வந்தேதான் தீரோன்னு சொல்லிட்டு தவம் இருக்குது. அதிமுக தவம் இருக்குதா? அததான் அவங்க கேக்குறாங்க சார். நாங்க அப்படி இல்லவே இல்லை. எந்த அடிப்படையில் அண்ணாமலை பேசுறாருன்னு கேக்குறாரு மணிகண்டன். கூட்டணி வந்து விடுமோ? இல்ல சார், அவர் எப்படி புரிஞ்சுக்கிட்டாருன்னு தெரியல. நான் பேட்டியை பார்த்தேன். நேரடியா எனக்கு என்ன அர்த்தம்னா, பாஜகவை வளர்ப்பதுதான் எங்களுடைய முழு முதல் வேலை அப்படின்னு டிக்ளேர் பண்றாரு. ஒரு அரசியல் கட்சியின் தலைவரா அவருடைய அறிவிப்பு வரவேற்கத்தக்கது. அடுத்து சொல்றாரு, கூட்டணியை பொறுத்து தேசிய தலைவர்கள் பேசுவார்கள். அமித்ஷாஜி இருக்கிறாங்க, நட்டாஜி இருக்கிறாங்க, மோடிஜி இருக்கிறாங்க, அவங்க பேசுவாங்கன்னு சொல்றாரு. அதுக்கு முன்னாடி பேசுறதுக்கு வாங்க. அல்லது இல்லங்க, நீங்க தயவு செய்து அதாவது அதிமுகவுக்கும் பாஜகவுக்கும் சிண்டு முடிகிற வேலையை செய்ய வேண்டாம். இல்ல, நான் சிண்டு முடியல சார். நான் சிண்டு முடியவே இல்ல. நாங்க அப்படியான விஷயத்தை பண்ணல. அண்ணாமலை பேசுறது சார். வேணா திரும்ப ஒரு முறை போட சொல்லலாமா? அத டிவியோட ஆசையை சன்னியூஸோட சார், இது சன் டிவியோட ஆசை இல்ல, ராஜா திரிவேந்தரோட ஆசை இல்ல. ஃப்ரீயா இருக்கும். அதாவது இல்ல புரட்சி கவிதா சார், புரட்சி கவிதா சார் போடுங்க சார், போட்டு காட்டுங்க சார். பாராளுமன்ற தேர்தலில் போட்டு காட்டுங்க. இல்ல, பாராளுமன்ற தேர்தலில் எங்களுக்கு கூட்டணி தேவைப்பட்டது. அன்னைக்கே நாங்க வந்து அதை பெருசுபடுத்தாதப்ப தனியா நின்று எங்களுடைய வாக்கு வங்கியை வளர்த்தெடுத்திருக்கிறப்ப சட்டமன்ற தேர்தல் எங்களுக்கான தேர்தலே கிடையாது. அதனால தமிழ்நாட்டு மக்களை பேரிடரிலிருந்து காப்பாற்ற வேண்டுமானால், தமிழ்நாட்டு மக்களுடைய பேரிடராக ஆட்சி நடத்தி கொண்டிருக்கிற இந்த திமுக ஆட்சியை வீட்டுக்கு அனுப்பணும். வீட்டுக்கு அனுப்புற அத்தனை பேரும் ஒன்று சேரணும். ஒரு ஓட்டு கூட மிஸ் ஆக கூடாது. இந்த அடிப்படையில தான் எதிர்க்கட்சிகள் யோசிக்கிறாங்க. ஒரு கேள்வி, திமுக வீட்டுக்கு அனுப்புங்க, எல்லா முயற்சியும் எடுங்க, எல்லாம் செய்யுங்க, அதெல்லாம் ஓகே. என்னோட கேள்வி அப்படிங்கிறது, அதாவது பாஜக கூட கூட்டணி வைக்கிறதுக்கு தவம் இருக்கிற கட்சி எது? அதுக்கு வாங்க சார். எல்லா கட்சிகளும், நீ பிஜேபி வளர்ந்துருக்கு சார். தனிப்பட்ட முறையில் 19% வாக்கு வங்கி வாங்கி இருக்கிறோம். 50 லட்சம் வாக்குகளை பிஜேபி வாங்கியிருக்கு. 35 லட்சம் வாக்குகளை பிஜேபி கூட்டணி கட்சி வாங்கியிருக்கு. போன பாராளுமன்ற தேர்தலில் தனித்து நின்று, இப்போ வரக்கூடிய சட்டமன்ற தேர்தலில் இப்போ அண்ணா பொங்கலூர் மணிகண்டன் சொன்னார் 20 லட்சம் வாக்குச்சாவடி முகவர்களை போட்டிருக்கணும். அது என்ன கணக்குன்னு தெரியல. தமிழ்நாட்டில் 68,000 வாக்குச்சாவடிகள் தான் இருக்கு. ஒரு வாக்குச்சாவடிக்கு 2 பேர் தான் முகவர். அப்படி போட்டீங்கன்னா அது எவ்வளோ வரும்னு பார்த்துக்கோங்க.
அதனால 1,36,000 வாக்குச்சாவடி முகவர்கள் தான் போட முடியும். உறுப்பினர் எண்ணிக்கையெல்லாம் சொல்ல முடியாது. அதனால உறுப்பினர் எண்ணிக்கை எங்களுக்கு 1 கோடிக்கு மேலே போயிருச்சு. இன்றைக்கு பாருங்க, தேசிய கல்விக் கொள்கைக்கு ஆதரவா இப்போதைக்கு 2,47,000 கையெழுத்து அப்படி ஓடிக்கிட்டு இருக்கு. நம்முடைய ஆன்லைன் போர்டில் ஓடிக்கிட்டு இருக்கு. நீங்க இப்போ ஸ்க்ரோல் பண்ணி பாருங்க. அதனால நாம வந்து பகிரங்கமா தமிழ்நாட்டில் 28 பேர் கிளம்பி பாருங்க. இல்லங்க சார், மணிகண்டன் உங்ககிட்ட ஒரே ஒரு கேள்வி கேட்டுக்கிறாரா? இருங்க, ரொம்ப நேரமா குறுக்கிடுறாரு. மணிகண்டன் ஒரு கேள்வியா கேட்டுக்கிட்டோம். மணிகண்டன், வாக்குச்சாவடி முகவர் எப்படின்னா என்னங்க? வாக்குச்சாவடி அது இருக்கட்டும். மணிகண்டன் உங்ககிட்ட ஒண்ணு கேட்க ஆசைப்படுறாரு. நான் வரேன். மணிகண்டன் இல்ல அண்ணா பொங்கலூர் மணிகண்டா அரசியல்ல பிஹெச்டி பண்ணவர் அவரு. தயவு செய்து சொல்லுங்க, வாக்குச்சாவடி முகவர்னா எத்தனை பேர் சொல்லுங்க ஒரு சாவடிக்கு சொல்லுங்க, நான் தெரிஞ்சுக்கிறேன். சார் நான் அதிமுகவில் ஒவ்வொரு வாக்குச்சாவடிக்கும் 28 பேர் நியமனம் செய்யப்பட்டிருக்காங்க. அதிமுகவில் 28 பேர் கொண்ட வாக்குச்சாவடி முகவர்களை அதிமுக வெளியில போய் முகவர்னா என்ன சார்? வாக்குச்சாவடி முகவர் என்னங்க? நீங்க உள்ள உட்கார முகவர் சொல்லணும். வாக்குச்சாவடி இல்ல, வாக்குச்சாவடி இல்ல உள்ளே வெளியே 2 பேர் தான் சார். உள்ள உட்கார 2 பேர்னா அந்த 20 லட்சம் பேர் சொல்ற எண்ணிக்கை என்ன? பிஜேபியில மெம்பரே மாட்டாங்க. ஆனா அதிமுகவுல வாக்குச்சாவடியில பொறுப்பாளர் மட்டுமே 20 லட்சம் பேர். இப்ப வாக்குச்சாவடி முகவர் எத்தனை பேருங்கிறது மேட்டர் இல்ல. அவர் கேட்ட கேள்விக்கு வாங்க. பொங்கலூர் மணிகண்டன் என்னன்னு கேக்குறாரு? நாங்க நிக்கலன்றாரு. உங்க கிட்ட வந்து நாங்க தவம் இருக்கலன்றாரு. அதுக்கு வாங்க. என்னங்க சார்? எனக்கிட்டயா? உங்க கிட்ட, அதாவது பாஜக வந்து அதிமுக தவம் இல்ல, நீங்க ஏன் அப்படி சொன்னீங்கன்னு கேக்குறாரு. அதுக்கு வாங்க, நேரடியா பதில சொல்லுங்க சார். நாங்க இல்ல அதிமுக என்று குறிப்பிட்டு எங்களுடைய தலைவர் சொல்லவில்லை. இவருக்கு ஏன் தென்னை மரத்துல தேல் கொட்டுச்சுன்னா பனை மரத்துல நெருக்கட்டுதுன்னு எனக்கு தெரியல. ஒரு மணிகண்டன் உண்மையிலே அதிமுக இருக்காரா, அதனுடைய செய்தி தொடர்பாளர் இருக்காரான்னு தெரியல. மாண்புமிகு எடப்பாடியார் சொல்ல வேண்டும். மாண்புமிகு ஜெயக்குமார் அவர்கள் அதிகாரப்பூர்வமான பேச்சாளர், அவர் சொல்லணும். கேபி முனுசாமி கூட சொல்லலாம். மணிகண்டன் இதற்கான பதில சொல்லிட்டு தெரியல. மணிகண்டன் இதற்கான பதில சொல்லிடுங்க. அதாவங்க இல்ல அண்ணாமலை என்கிற ஒரு சின்ன பையன் வாயை அமைதியாக வைத்திருந்தால் தனிப்பட்ட தாக்குதல் தயவு செய்து வேண்டாம். 2 பேரும் தனிப்பட்ட தாக்குதல் வேண்டாம். அண்ணாமலையை தனிப்பட்ட முறையில விமர்சிக்கிறதுக்கு அவன் அனுமதிக்க முடியாது. நீங்க அரசியல் ரீதியா 1000 காரணங்களை எடுத்து சொல்லுங்க. சிறுவில்லத்தனமான செயலின் மூலமாகவே தமிழ்நாட்டிலே வளர வேண்டும் என்று அண்ணா விரும்புகிறார். அதிமுக குறித்தும் அதிமுக தலைமை குறித்தும் அதிமுக தலைவர் அண்ணாமலை ஒரு கட்சியோட மாநில தலைவர். பேச விட மாட்டேன் சார். அண்ணாமலையுடைய வயசை பத்தி பேசுறதுக்கு அண்ணாமலை மட்டும் அமைதியா இருந்தா தமிழ்நாட்டில இருந்து பாஜகவுக்கு தமிழ்நாட்டில் இருந்து 4-5 எம்பிகளை பாஜக பெற்றுக்க முடியுங்க. இன்னைக்கு அண்ணாமலையா அமைச்சராக முடியும். அண்ணாமலையுடைய வாயால் தனிப்பட்ட தாக்குதல் அனுமதிக்க முடியாது. அது அண்ணாமலையை பத்தி பேசினாலும் சரி, எடப்பாடியை பத்தி பேசினாலும் சரி, தனிப்பட்ட தாக்குதல் தயவு செய்து வேண்டாம், அனுமதிக்க முடியாது. அனுமதிக்க முடியாது. மணிகண்டன், நீங்க பேசுறது தவறு. அந்த வார்த்தைகளை பயன்படுத்த வேண்டாம். தயவு செய்து நாகரிகமான வார்த்தையை பயன்படுத்த. தனிப்பட்ட முறையில் தாக்குதல் வேண்டாம். வெளியேற வேண்டாம். மணிகண்டன் சார், இந்த அரங்கத்தை அவர் இல்லங்க ஏற்கனவே உதிர்த்த வார்த்தைகளுக்கு வருத்தம் தெரிவிக்க சொல்லுங்க, திரும்ப பெற சொல்லுங்க. இல்லன்னா நெறியாளர் வருத்தம் தெரிவிங்க. மணிகண்டன் நீங்க அந்த வார்த்தையை திரும்ப பெற்றுங்க. நாம போலாம், விவாதத்துக்குள்ள போலாம். என்னங்க இதுங்க வயசை பத்தி பேசுறதுக்கு பேச்சு டாபிக் என்னங்க? அவர் தவறுன்னு சொல்றாரு. அவர் தவறுன்னு சொல்றாரு. விடுங்க.
அண்ணா குறித்து பேசுவீங்க. ஏன் இப்படி பேசுறீங்க? இல்ல, தரக்குறைவா? எம்ஜிஆர் அவர் பேசுவீங்க, தவறு ஏத்துக்க சொல்லிட்டாரு, முடியுமா? விடுங்க விடுங்க. புரட்சி கவிதாசன் கடந்த காலத்துல பேச அப்பா பேச திரும்ப திரும்ப அதுக்குள்ளே போயிட்டு இருக்க வேண்டாம். அவர் பேசுறது தவறுதான் சொல்லிட்டாரு, விட்டுருங்க அதை விடுங்க. எடப்பாடி குறித்து பேசி மன்னிப்பு கேளுங்க, மன்னிப்பு கேட்கறானு. சார் இல்ல இல்ல இல்ல, முடியவே எடப்பாடியை முடியாது. குறித்தும் நீங்க அம்மா வாபஸ் குறித்தும் வாங்கலனா? இல்ல, புரட்சி கவிதாசன் சார், புரட்சி கவிதாசன் சார், அவர் பேசுறது தனிப்பட்ட முறையில் பேசுறது தவறுன்னு சொல்லிட்டாரு, விடுங்க. இல்ல, அம்மா மணிகண்டன் குறித்தும் வாபஸ் வாங்கணும். எடப்பாடியை குறித்தும் மணிகண்டன் வாபஸ் கடந்த வாங்கணும் காலத்தில் அண்ணாமலை பேசியதுக்கு சார், மணிகண்டன் வாபஸ் வாங்கணும் சார். மணிகண்டன் அத வாபஸ் வாபஸ் வாங்கணும். வாங்கிட்டாரு, அவர் தப்புன்னு திரும்ப சொல்லிட்டாரு, விடுங்க சார். அவர் வருத்தம் தெரிவிக்கணும். அப்படி ஐயா, இல்லைன்னா எடப்பாடி குறித்தும் இந்த கடந்த அவர் காலத்தில் வந்து பேசிய பிஜேபி அந்த பேச்சுக்கு அண்ணாமலை மணிகண்டன் மன்னிப்பு வாரி கேட்டா நான் இருக்கிறாரா? மன்னிப்பு தயாராக இருக்கேன் சார். அவரை வாபஸ் வாங்க சொல்லுங்க. அண்ணாமலையுடைய வயசை அத பத்தியும், சொல்லிட்டாரு அவருடைய சார், அறிவை பத்தி தப்புன்னு சொல்லிட்டாரு, பேசுறது விடுங்க. வாங்க, அருகதை அடுத்தது இல்ல கடந்து சார். வாங்க. நான் சொல்றேன் சார், உங்களுக்கு அருகதை இல்ல சார். அந்த அத ஆராய்ச்சி சொல்லிட்டாரு, அத சொல்லிட்டாரு, விடுங்க. திரும்ப திரும்ப நீங்க தான் அதை பெருசாக்குறீங்க, வேண்டாம் விடுங்க. அடுத்தது கடந்து வருவோம். சார் சார் நான் அது முன்னாடியே தவறுன்னு சார், சொல்லிட்டாரு முடியவே சார், வாடி சார். முடியவே தயவு செய்து என்ன சார் நீங்க இல்ல, புரட்சி நெறியாளர் கவிதாசன் வருத்தம் அது அவர் தெரிவிங்க. தவறுன்னு சொல்லிட்டாரு, இல்ல, அவர் விட்டுறலாம் வருத்தம் விட்டுறலாம், தெரிவிக்க கடந்து சொல்லுங்க. வரலாம். இல்லைன்னா, அத வாபஸ் வாங்கிட்டாரு. சார், அரங்கத்தை விட்டு வெளியேறது தவிர அவர் வழி இல்ல சார். இனிமேல் சன் டிவிக்கு நான் வரமாட்டேன் சார். இல்ல, நீங்க புரட்சி ஏன்னா, கவிதாசன் நான் புரட்சி இப்ப கவிதாசன் அவர் சொல்லிட்டாரு. இல்ல, புரட்சி கவிதாசன் இல்ல, முடியவே இன்னொரு முறை முடியாது. வேணா சொல்ல சொல்லவா? சாரி, முடியவே முடியாதுங்க. அவர் இல்ல, இன்னொரு தடவை வருத்தம் சொல்ல சொல்லலாமா? பகிரங்கமா அண்ணாமலையை பற்றி அவருடைய தனிப்பட்ட வாழ்க்கையை பற்றி பேசுவதற்கு வருத்தம் தெரிவிக்கிறேன்னு சொல்லுங்க. அரசியலை பத்தி சரி, என்ன மணிகண்டன் பேசுங்க. மணிகண்டன் உங்களுக்கு மணிகண்டன் அது உரிமை சொல்லிடுங்க இருக்கு. நான் மணிகண்டன். மறுக்கிறேன். தனிப்பட்ட முறையில தனிப்பட்ட பேசுறது சொல்லிடுங்க வாழ்க்கையை மணிகண்டன். அதனால என்ன பேசுறது ஆயிட போகுது? சார், நீங்க பாருங்க, இல்ல, இல்ல, தனிப்பட்ட சார், முறையில் சொல்லலைன்னா அல்ல. நான் திரு வெளியே அண்ணாமலை வருவேன் அவர்கள் சார். அவரை வச்சு நடத்திக்கங்க. தனிப்பட்ட முறையில் வார்த்தை அவரை இருங்க, பேசுறது சொல்றாரு, வருதுங்க. இருங்க. அத கொஞ்சம் கேளுங்க சார். அரசியல பேசினா யாருக்கு பிரச்சனை இல்ல. தனி கேளுங்க, ஒரு செகண்ட் இருங்க, தனிப்பட்ட கேளுங்க. முறையில் யாரை எனக்காக பேசுறீங்க ப்ளீஸ். சார்? இல்ல, அதிமுக இல்ல, பத்தி திரு சொல்லலாம், அண்ணாமலையோ திமுக பத்தி மற்றவர்களோ சொல்லலாம், காங்கிரஸ் தனிப்பட்ட கட்சி முறையில எந்த யாரையும் தனிப்பட்ட விமர்சிக்கலன்னு சொன்னா எடப்பாடி யாரும் பேச மணிகண்டன் போறதில்ல. மணிகண்டன் எடப்பாடி போய் தனிப்பட்ட சொல்லலாம். முறையில அவர் யாரை விமர்சிச்சது சொன்னாரு? தப்பு தான், அதை யாரை சொல்லிடுங்க. சொன்னாரு? அவர் அதான் கேக்குறாரு. நீங்க எப்படி தனிப்பட்ட முறையில் சொல்ல முடியும்? ரைட். முடியாதுங்க. இல்ல, சார், தனிப்பட்ட நீங்க முறையில் தனிப்பட்ட பாருங்க, முறையில தனிப்பட்ட முறையில் அல்ல எல்லை சார். தாண்டி திரு போயிருக்கீங்க. அண்ணாமலை அவருடைய தனிப்பட்ட முறையில் இந்த வார்த்தையை சார், பயன்படுத்துறது தனிப்பட்ட யார் வாழ்க்கை சொல்லுங்க. இருக்கு. உங்களுக்கு யார் சார் சார், தைரியம் பாருங்க, கொடுத்தது? பேசுறது நீங்க யாரு சார்? நீங்க யார் சார், சார்? தவம் அவருடைய கொடுக்கறான்னு வார்த்தை தனிப்பட்ட யாருக்கு யார் பேசுறா? அறிவு நீ இருக்கா? சொல்லுங்க. ஆராய்ச்சி. நீங்க யார் சொல்லுங்க. சார்? இல்ல, நீங்க புரட்சி யார் சார்? கவிதாசன், வார்த்தையை புரட்சி கவிதாசன், பயன்படுத்துறது புரட்சி யாரு? கவிதாசன். அவரை திரும்ப திரும்ப நாம அதுக்குள்ளே கொண்டு போக வாபஸ் வேண்டாம் வாங்க சார். சொல்லுங்க சார். இதே மாதிரி தான் இல்ல, போகும். முடியாது இல்ல, சார். புரட்சி கவிதாசன், சார், நீங்க தயவு செய்து அமருங்க. வாபஸ் சொல்லுங்க. தனிப்பட்ட வாழ்க்கையில் பேசக்கூடாது. நான் அவர் வாபஸ் அனுமதிக்கல, வாங்க அவர் சொல்லுங்க பேசுறது சார். தப்பு இல்லைன்னா தான் சொல்லிட்டேன். நான் அவரும் அந்த இனிமேல் வாபஸ் வர வாங்கிட்டாரு, மாட்டேன் விடுங்க. சார். இதை விட நீங்க விடுங்க. எழுதி வச்சுக்க. சன் டிவிக்கு சார். இனிமேல நான் வந்து தப்பு என்னை மன்னிச்சுக்கங்க. இல்ல, புரட்சி ஏன்னா கவிதாசன் இவ்வளவு இல்ல, அசிங்கப்படுத்திருக்கீங்க. தப்புலாம் இல்ல. அவர் நான் சொல்லிட்டாரு, வந்திருக்க மாட்டேன். வார்த்தையை விட்டாச்சு, சார், இருங்க, சொல்லிட்டாரு. இருங்க, நீங்க போகாதீங்க. தயவு செய்து இருங்க. இல்ல, எனக்காக போக வேண்டாம், தயவு செய்து இருங்க, போக வேண்டாம். சார், நான் இல்ல, எனக்காக போகாதீங்க, சார், தயவு அவர் தான் செய்து இருங்க. கேட்டாரு. அதாவது வாயிலிருந்து அதுக்காக தயவு செய்து வந்த போக வேண்டாம். வார்த்தைகளையும் அவர் தான் கேட்டுட்டாரே சார், வேற என்ன சார் பண்ணுவாரு? அதுக்காக நீ போக வேண்டிய அவசியம் இல்ல. அவர் உதிர்த்த வார்த்தைகளை முதல்ல வாபஸ் வாங்க சொல்லுங்க. வாபஸ் வாங்க அந்த வார்த்தையை வாபஸ் வாங்குறேன்னு ஒரு வார்த்தை சொல்லிடுங்க சார், மணிகண்டன் சார். சரி, ஆனா இங்க பாருங்க, நெறியாளர் தயவு செஞ்சு நீங்களாவது புரிஞ்சுங்க. இந்த நான் சபையில வந்து சபையினுடைய தனிப்பட்ட ஒழுக்கத்தை முறையில் காப்பாத்துங்க. கோபத்தில் சொல்லல, புரிஞ்சுக்க தயவு செஞ்சு. ரைட், அண்ணா, அதான் நீங்க சொல்லிட்டாரு சார். பாருங்க, ஓகேவா சார்? எனக்காக அவர் வெளியே இருக்காங்க, சொல்லிட்டாரு. கஷ்டமா இல்ல, போக வேண்டிய அவசியம் இல்ல, போக வேண்டாம். ரைட், சொல்ல ரைட், வேணாம். இதுக்குள்ளே நம்ம டிராவல் ஆக வேண்டாம், நேரம் ரொம்ப குறைவா இருக்குது. இதுக்குள்ளே டிராவல் ஆயிட்டு இருக்கோம். ரைட், வர மதுக்கூர் ராமலிங்கம் சார், இன்னைக்கு அண்ணாமலையோட பேச்சை நீங்க எப்படி சார் பாக்குறீங்க? அதுக்கு முன்னால அருமை சகோதரர் புரட்சி கவிதாசன் அவர்கள் ரொம்ப இலக்கியபூர்வமாக சில விஷயங்களை சொன்னார். அது மட்டும் நான் சொல்லிடுறேன். அதாவது வந்து மும்மொழி கொள்கைக்கு ஆதரவாக, புதிய கல்விக் கொள்கைக்கு ஆதரவாக ஆதரவு குவிஞ்சிக்கிட்டே இருக்குது. ஆன்லைனில் 2 லட்சம் கையெழுத்து அப்படின்னெல்லாம் சொல்லியிருக்கிறார். அந்த ஒரு பக்கம் இருக்கட்டும், அவங்களுக்கு தான் தெரியும் எவ்வளோதுன்னு. ஆனால் ஒரு காட்சி இன்றைக்கி சமூக ஊடகங்களில் வந்துக்கிட்டு இருக்கு. பள்ளிக்கூடத்துக்கு போகிற பிள்ளைங்கள்ட்ட பிஸ்கட்டை கொடுத்து இதில் கையெழுத்து போடுன்னு சொல்கிறதும், அந்த பிள்ளைகள் நாங்கள் போட மாட்டோம் என்று விழுந்தடித்து போடுவதும் பார்த்து கொண்டிருக்கிறோம். அதாவது இந்தி நாங்கள் படிக்க வேண்டும், இந்தி திணிப்புக்கு ஆதரவாக தமிழ்நாட்டில் இன்றைக்கு அதுதான் அவர்கள் 5 கோடி 1 கோடின்னு நினைக்கிறேன், 1 கோடி எவ்வளோ வேணாலும் போட்டுக்கலாம் கையெழுத்து என்று ஆரம்பித்திருக்கிறார்கள். அதோட இன்னொன்று சொன்னாங்க, திரு அண்ணாமலை அவர்களை பற்றி சொல்லுகிற பொழுது அவதூறு அம்புகளை எல்லாம் அவர் தாங்கி கொண்டு ஒரு போர்க்களத்து யானை போல நிற்கிறார் என்று சொன்னார். ஆனால் இன்றைக்கி நான் தனிப்பட்ட முறையில் சொல்லலை, தமிழக பாஜக என்பது தமிழ்நாட்டில் ஒரு வயலுக்குள்ளே புகுந்த யானை எப்படி பயிரை அழிக்குமோ அதுபோல் தமிழ்நாட்டு நலனை அழித்து கொண்டிருக்கிறது. அவரே சொன்னார் தமிழ்நாட்டினுடைய பேரிடர் அப்படின்னு. ஆனால் தமிழ்நாட்டுக்கு நயா பைசா கூட பேரிடர் தராத ஒன்றிய அரசை வழிநடத்துகிற கட்சி பாஜக என்பதையும் தமிழ்நாடு பார்த்து கொண்டு தான் இருக்கிறது. இன்றைக்கு
திரு அண்ணாமலை அவர்கள் சொல்லி இருப்பது தவம் கிடக்கிறார்கள். எங்களை அதை நண்பர் புரட்சி கவிதாசன் இந்த திரு அண்ணாமலை அவர்களுடைய பேட்டியை முழுசாக பார்த்துருப்பாங்கன்னு நான் நினைக்கிறேன். அவர் தான் அண்ணாமலை யாரை மனதில் வைத்து கொண்டு சொல்கிறார் என்பது தானே நீங்கள் எழுப்புகிற கேள்வி. அவர் எடப்பாடி பழனிசாமியை தான் சீண்டுகிறார். எங்கேருந்து அந்த பிரச்சனை வருதுன்னா, நேற்றைக்கு முன்தினம் திரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் அளித்த ஒரு பேட்டியில் எங்களுக்கு திமுக தான் எதிரி என்று சொல்கிறார். கூட்டணி பற்றி இன்னொரு 6 மாதம் இருக்கிறது, பிறகு பேசிக்கொள்ளலாம் என்று சொல்கிறார். உடனே இவர் அண்ணாமலை இதை தன்னை சாதகமாக எடுத்துக்கொண்டு அதிமுகவை குறிவைத்துத்தான் அவர் சொல்கிறார், வேறு யாரையும். ஏன்னா நேற்றைக்கு தொகுதி சீரமைப்பு குறித்து ஒரு அனைத்து கட்சி கூட்டம், அதில் பாஜக, மகத்தான கட்சியான தமாக, அப்புறம் 1-2 கட்சிகள் கலந்துக்கல, அதில் அதிமுக கலந்துக்குது, ஆக்கப்பூர்வமாக பேசுகிறாங்க. வெளியே வந்து திரு ஜெயக்குமார் என்ன சொல்கிறாரு, இது திமுக நடத்துகிற நாடகம் அப்படின்னு சொல்லிட்டு போகிறார். இப்போ என்ன பிரச்சனை அப்படின்னா, பாஜகவோடு அதிமுக சேருவதற்கு தவம் கிடக்கிறதா என்பதை விடவும், பாஜகவோடு ஒருவேளை தப்பித்தவறி இவர் இவ்வளவு தூரம் பேசுகிறார் இல்லையா நண்பர் புரட்சி கவிதாசன், கடந்த நாடாளுமன்ற தேர்தலின் பொழுது உங்கள் கட்சியை சேர்ந்த தேசிய பொதுச் செயலாளர், ஏதோ ஒரு பொதுச் செயலாளர் அண்ணன் ராம சீனிவாசன் நம்ம என்ன சொன்னாங்க, நீங்கள் எங்களோட சேரலைன்னா விளைவுகள் விபரீதமாக இருக்கும் என்று பகிரங்கமாக மிரட்டினாரா இல்லையா? யார் தவம் கிடப்பது? அப்படி இருந்தும் அதிமுக கடந்த முறை பாஜகவோடு கூட்டணி வைக்க மறுத்தது. ஏன்னா அவங்களோட சேர்ந்தா எங்களுக்கு சிறுபான்மை மக்களுடைய வாக்கு கிடைக்காது என்கிற அச்சம். இன்னைக்கு அதைவிட மோசமாக தமிழ்நாட்டில் பாஜக அம்பலப்பட்டு நிற்கிறது, தனிமைப்பட்டு நிற்கிறது. தமிழ்நாட்டு பள்ளி பிள்ளைகளுக்கு தரக்கூடிய நிதியை கூட தரமாட்டோம் என்று சொல்கிற ஒரு கட்சியை எப்படி தமிழ்நாட்டு மக்கள் ஆதரிப்பார்கள்? எனவே எடப்பாடியை அவர்கள் வேறு வகையில் மிரட்ட துணிகிறார்கள். அதனால்தான் தேர்தல் ஆணையத்தின் மூலமாக திரு OPS ஒரு மனு போடுறாரு. ரெட்டலை என்பது ஏற்கனவே எடப்பாடி தலைமையிலான அந்த அதிமுகவுக்கு தரப்பட்டு விட்டது. அந்த வழக்கை மறுபடியும் இவர்கள் தோண்டி எடுத்து ஒரு மனு கொடுத்து, நாங்கள் நினைத்தால்தான் அதிமுகவுக்கு ரெட்டலை கிடைக்கும் என்று சொல்ல வைக்கிறார்கள். இந்த பின்னணியிலே தான் மிஞ்சினால் கெஞ்சுவது, கெஞ்சினால் மிஞ்சுவது என்கிற ஒரு பாணியை திரு அண்ணாமலை அவர்கள் பின்பற்றுகிறார். இவங்க வந்து திமுக தான் எங்கள் ஒரே எதிரி என்று பழனிசாமி அவர்கள் சொன்ன பின்னணியிலே தான் அண்ணாமலை தவம் கிடக்கிறார்கள் என்று சொல்கிறார். இதில் தவம் கிடக்கலை, மிரட்டி அதிமுகவை பணிய வைக்க முடியுமா என்று பாஜக முயல்கிறது. இப்போ ஏன் அவர் என்ன சொல்கிறாரு நண்பர் புரட்சி கவிதாசன், இதை பற்றியெல்லாம் நாங்கள் பேச மாட்டோம், நட்டாஜி பேசுவாங்க, மோடிஜி பேசுவாங்கன்னு சொல்கிறாரு. ஆனால் அவங்கெல்லாம் பேசுகிறதுக்கு முன்னாலேயே எதற்கு அண்ணாமலை பேசுகிறார்? கடந்த காலத்திலேயே கழகங்கள் இல்லாத தமிழ்நாடுன்னு பாஜக சொன்னிச்சா இல்லையா? எம்ஜிஆரையே இழிவுபடுத்தி பேசுகிறார்களா இல்லையா? இதே வந்து ஜெயலலிதா அம்மாவை அந்த அக்யூஸ்ட்னு சொன்னாரா இல்லையா? பிறகு இது அதிமுக பாஜகவிடம் கவனமாக இருக்க வேண்டும். அவர்களிடம் அந்த கட்சிக்குள்ளேயே சிலரை பிடித்து ஏற்கனவே ஒரு 3 பேரை வெளியே வச்சுருக்காங்க. ஒன்று டிடிவி தினகரன், இன்னொன்று OPS, இன்னொன்று சசிகலா அம்மா. இப்போ அந்த கட்சிக்குள்ளேயே ஒரு சலசலப்பை ஏற்படுத்த முயற்சிக்கிறார்கள். அது வேற சமீபத்தில் சிவராத்திரி சமயத்தில் அமித்ஷா அவர்கள், வேலுமணி போன்றவர்களுடைய அந்த ஒரே நிகழ்வில் பங்கேற்றது, அது குறித்து பல கேள்விகள் எழுந்து கொண்டிருக்கிறது. இப்படி அந்த கட்சியை கலைக்க ஒரு பக்கம் முயற்சி செய்து கொண்டே மறுபுறத்தில் எங்களுக்காக தவம் கிடக்கிறார்கள். அப்படி என்ன பாஜக தமிழ்நாட்டில் தன்னை ப்ரூவ் பண்ணிடுச்சு? ஒரு கணக்கு சொன்னார் இல்லையா, போன தடவை பாமக ஓட்டு மற்ற கட்சிகளுடைய ஓட்டு சேர்ந்தது தானே பாஜகவினுடைய ஓட்டு. நீங்க இன்னமும் கூட ஒரு எம்எல்ஏ சீட்டை தனியா ஜெயிக்க முடியலையே. இந்த பின்னணியில ஒரு மாய தோற்றத்தை ஏற்படுத்த முயற்சிக்கிறார். அது எப்படின்னா, இங்க இருக்கக்கூடிய இந்த கையெழுத்து மாதிரி தான் இதுவும். ஏதோ பாஜக வளர்ந்து அப்படியே இது பண்ண மாதிரியும் மற்ற கட்சிகள் எல்லாம் தவம் கிடப்பது போலவும், பாஜக தனித்து நிற்க முடியாது. யாரோட சேர்ந்து நின்னாலும் பாஜக யாரோடு சேருகிறது என்பதல்ல, பாஜகவோடு யார் சேர்ந்தாலும் அவர்கள் தமிழ்நாட்டுக்கு எதிரானவர்கள். ஏன்னா நீங்கள் வந்து வம்படியாக இந்தி மொழியை திணிக்கிறீங்க. 2 மொழிப்போர்கள் நடந்த தமிழ்நாட்டில் இந்தின்னு சொல்லி இங்கே கையெழுத்து வாங்குறீங்க. நீங்கள் என்ன அந்த மாதிரி கையெழுத்து வாங்க உரிமை உண்டா? கட்டாய உரிமை உண்டு. ஆனால் நீங்கள் கொடுக்க வேண்டிய நிதியை கொடுத்துட்டு இல்லைங்கய்யா கையெழுத்து வாங்கணும். ஒரு பக்கம் நிதியை தர மாட்டேங்கிறீங்க. திரு தர்மேந்திர பிரதான் என்ன சொல்கிறாரு, இல்லை நீங்கள் புதிய கல்விக் கொள்கையை ஏற்கலை அப்படின்னா உங்களுக்கு நிதி தர முடியாது என்று மிரட்டிக்கொண்டே மறுபுறத்தில் மிகப்பெரிய ஜனநாயகவாதி போல நீங்கள் கையெழுத்து கேட்கிறீர்களே, அதில் பணத்தை கொடுக்கறதுக்கு கையெழுத்து போட்டுட்டுல இதுக்கு கையெழுத்து கேட்கணும் நீங்கள். எனவே தமிழ்நாட்டு மக்கள் இங்கே ஒரு கல்வியில் உயர்ந்தோங்கி இருக்கு.
சுகாதாரத்தில் உயர்ந்தோங்கி இருக்கு. நீங்கள் இந்தி பேசுகிற மாநிலங்களில், நீங்கள் ஆளக்கூடிய மாநிலங்களில் கல்வியினுடைய தரம் என்ன? இது வெறும் அரசியல் விவாதம் மட்டுமல்ல. எனவே அதிமுக ஒரு பெரிய கட்சி. பாஜக தன்னை இதுவரைக்கும் ப்ரூவ் பண்ணியிருக்கா. அதிமுகவோட பெரிய வாக்கு வங்கி இருக்கா பாஜகவுக்கு. இது என்ன அப்படின்னா, எடப்பாடி பழனிசாமி ஒருபடி இறங்கி வந்து திமுக தான் எங்களுக்கு எதிரி, கூட்டணி குறித்து 6 மாதம் கழித்து பேசிக்கலான்னு சொன்ன பின்னணியில தான் திரு அண்ணாமலை தவம் கிடக்கிறார்கள். தொடர்ந்து பேசலாம். எனவே அதிமுக ஒரு படி அதிமுக அவர்களுக்கே எதிராக மிரட்டி பார்க்குதா பாஜக அப்படிங்கிற கேள்வி வருது. அனைவருக்கும் வணக்கம். கடந்த நாடாளுமன்ற எலெக்ஷனை பார்த்தீங்கன்னா பிஜேபி கூட கூட்டணி வச்சிருந்தா ஏடிஎம்க்கும் சரி பிஜேபி அந்த கூட்டணிக்கு சொல்கிறேன், அந்த கூட்டணிக்கு வந்து ஒரு 11 சீட் கிடச்சிருக்கோன்னு அரசியல் விமர்சகர்கள் பேசினாங்க. அது இல்லாமல் பார்த்தீங்கன்னா ஏடிஎம்கே சேர்ந்த 2ஆம் கட்ட தலைவர்கள் முன்னாள் அமைச்சர்கள்லாம் பேசினாங்க, அது பார்த்தோம். ஆனால் அந்த நாடாளுமன்ற எலெக்ஷனுக்கு 2 வருஷம் நடந்த சட்டமன்ற எலெக்ஷன், தமிழக சட்டமன்ற எலெக்ஷனுக்கு வந்து ஏடிஎம்கே பிஜேபி என்டிஏ கூட்டணி வந்து தோக்கும்போது பிஜேபியால் தான் நாங்கள் தோத்தோம் அப்படின்னு அந்த அமைச்சர்களை வெளியில் வந்து நான் தோத்தேன்னு இண்டிவிஜுவலாக வந்து பேசிட்டு இருந்தாங்க. ஸோ இந்த எலெக்ஷனுக்கு டைம் கேப் பார்த்தீங்கன்னா 2 வருஷம் தான். அந்த 2 வருஷத்தில் பிஜேபியை வளர்த்து தமிழ்நாட்டில் வளர்த்தாரு. தமிழ்நாட்டில் நோட்டா கீழே சொல்லிட்டு இருந்தாங்க, வளரவே சொல்லுங்கள். அந்த 2 வருஷத்தில் பிஜேபியை வளர்த்து அந்த ஏடிஎம்கே சொல்லிட்டு இருந்தாங்க பார்த்தீங்கன்னா நாங்கள் வந்து மெகா கூட்டணி அமைப்போன்னு. அந்த கூட்டணி ஏடிஎம்கே அமைக்க விடாமல் பண்ணி என்டிஏ தலைமையிலான கூட்டணி அமைச்சாங்க. அது சிறுபிள்ளை, அதே சிறுபிள்ளை தான் என்டிஏ தலைமையில் ஒரு மெகா கூட்டணி அமைச்சார். அதேமாரி பார்த்தீங்கன்னா அந்த என்டிஏ கூட்டணி பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 19% வாங்கினாங்க, பிஜேபிக்கு தனியாக 11% காட்டினாங்க. இன்னொரு விஷயம் அண்ணாக்கு சொல்லுவேன், மணி அண்ணாக்கு, கடுகு சிறிதானும் காரம் பெருசுன்னு சொல்லுவாங்க. அதே மாதிரி திரு அண்ணாமலை அவர்கள் வயது சிறிதானாலும் அவருடைய செயல்பாடுகள் பெரிதாக இருக்கிறது. உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னா இந்தியா ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா காங்கிரஸ் ஆட்சி செஞ்சது பல வருஷத்துக்கு முன்னாடி. தமிழ்நாட்டில் மட்டும்தான் ஒரு மாநில கட்சி ஆட்சி செஞ்சது. அது ஏன்னா தமிழ்நாட்டு மக்கள் மாற்றத்தை விரும்பக்கூடிய மக்கள். அப்படிப்பட்ட மாற்றத்தை தமிழ்நாட்டில் பிஜேபியால் மட்டும்தான் தெரியும், திரு அண்ணாமலை அவர்கள் மட்டும்தான் தர முடியும். ஏன்னா அப்படிப்பட்ட மாற்றத்தை முன்னாள் யார் தந்தார் பார்த்தீங்கன்னா பேரறிஞர் அண்ணா. அவரோட வயசு என்ன? அவரோட வயசு அப்போ 40. அவருக்கு இந்த கலைஞராக சரி யாராக இருந்தாலும் சரி அவர்கள் 30-35 வயசு தான் இருந்தாங்க. ஸோ நீங்கள் வயசை வச்சு ஒரு பெரிய தலைவர் கிடையாது அப்படின்னு நீங்கள் பொருட்படுத்த முடியாது. அந்த சிறுபிள்ளை தான், அந்த சிறுபிள்ளை ஆகிய அண்ணாமலை தான், சிறுபிள்ளை பல வகையில் செயல்கள் செய்த அண்ணாமலை தான் உங்கள் கட்சியை கூட்டணி அமைக்க விடாமல் தடுத்தாரு. பாமக அவங்க உள்ளே வர முடியாமல் தடுத்தாரு. பல கட்சிகளை தடுத்து நிறுத்தி அதை என்டிஏக்கு வர வச்சு என்டிஏக்கு இவ்வளோ சதவீதம் இருக்குன்னு காட்டினார். ஆமாம், இன்னொரு விஷயம், மாநில தலைவராக இருப்பாரு அப்படின்ட்டு மணி அண்ணா சொன்னார். அதை பற்றி நீங்கள் கவலை பண்ணணும், ஏடிஎம்கே கவலை பண்ணணும் அவசியம் இல்லை, மற்ற கட்சி கவலை பண்ண அவசியம் இல்லை. அதை பற்றி கவலை பண்ணியிருந்தது பிஜேபி தொண்டர்களோ அதுதான். அதேமாதிரி இன்னொரு விஷயம் அண்ணாமலை அண்ணா சொல்லும் போதே பார்த்தீங்கன்னா புதுசாக ஒரு தேசிய தலைவர் வர போகிறேன்னு தான் சொன்னார், தவிர புதுசாக மாநில தலைவர் வரப்போறேன்னு சொல்ல. ஆனால் மாநில தலைவர் திருப்பி அண்ணாமலை அவர்கள் தான் வரப்போகிறார், அந்த மாற்றுக்கிறது கிடையாது. செகண்ட், இது முக்கியமான இதை வந்து பிஜேபி கிட்ட எல்லா கூட்டணிக்கு வருவாங்க, தவம் இருக்காங்க இங்க சொன்னா அது எந்த இது அடிப்படையில் சொல்றாருன்னா வித்தின் 2 இயர்ஸ் இவ்வளவு குரோத் காட்ட முடிஞ்சு அண்ணாமலை தலைமையிலான பிஜேபிக்கு அடுத்த வர 1 வருஷம் டைம் பீரியட். அதுக்கு முன்னாடி ஒரு 2 வரி சொன்னார்ல, அதுதான் இடிக்குது. அதாவது வந்து எங்களை வந்து நோட்டாவை விட கம்மியா வாங்கின கட்சின்னு சொல்லி பேசினவங்க, அதே போல வந்து எங்க கூட கூட்டணி வச்சதுனாலதான் தோத்தோம் அப்படின்னு சொல்லி பேசினவங்க எல்லாம் இன்னைக்கு தவம் இருக்காங்க அப்படின்னு சொல்றாங்க. தமிழ்நாட்டுல இந்த வார்த்தையை அதிமுக மட்டும்தான் பேசிச்சா இல்ல எல்லா கட்சியும் பேசினாங்க, எல்லா அரசியல் விமர்சனமும் பேசுவாங்க. அரசியல் பேச டிக்கெட்ல கொஞ்சம் அரசியல் பேசுறோம்னு இதுதான் பேசிட்டு இருந்தாங்க. சோ இது வந்து அதிமுக மட்டும், அதிமுக தானே, அதிமுக தான் இது இந்த கட்சி எல்லாமே பேசினாங்க. நீங்க இது வந்து அதிமுக மட்டுமே அப்படி நம்ம எடுத்து போக முடியாது. அதிமுக தலைவர்கள் 2ஆம் கட்ட தலைவர் முன்னாள் அமைச்சர்கள் நேரில் வந்து பேசினாங்க. அது மாற்று கருத்து சொன்னீங்க, நியூஸ்ல இருக்கு, எல்லா வீடியோஸும் இருக்கு, அது மாற்ற முடியாது. சோ அது அவங்க சொன்னாங்க, இல்லன்னு கிடையாது. ஆனா அதுவே இந்த வாட்டி பிஜேபி கூட கூட்டணி வச்சிருந்தா விமர்சகர்கள் வந்து டிவி விவாதங்கள்ல வந்து உட்கார்ந்து பேசின பேச்சுக்கு அண்ணாமலை பதில் சொல்லல. யாரெல்லாம் வந்து நம்மள இப்படி பேசினாங்களோ அவங்க இன்னைக்கு தவம் இருக்காங்கன்னு சொல்லி சொல்றது. அது ஏன் அப்படி சொல்றேன்னா அடுத்த வர 1 வருஷ கேப்ல கண்டிப்பா பிஜேபி, ஏன்னா இங்க போர், நீங்க சொன்ன மாதிரி போர் எதிரி யாருன்னு பாத்தீங்கன்னா டிஎம்கேக்கும் பிஜேபிக்கும் தான் ஒரு பெரிய போர் நடக்குது, சித்தாந்த போர் நடக்குது. சரிங்களா, அது கொள்கை ரீதியான போர் நடக்குது. தொடர்ந்து நியூ ஏஷியன் பாலிசியா இருக்கட்டும், இந்த மாதிரி எல்லா பிரச்சனையும் பாத்தீங்கன்னா பிஜேபி விசஸ் டிஎம்கே தான் களம் இங்க இருக்குது. சோ தொடர்ந்து பிரச்சனை வந்து இல்லன்றீங்களா அப்ப களத்துல? அதுக்கு நான் உதாரணம் ஒன்று சொல்ல விரும்புறேன். ஏன்னா வருகிற சட்டமன்ற தேர்தலுக்கு இன்னும் ஒரு வருஷம், 8லேருந்து 1 வருஷம் கேப் இருக்கு. அதுக்குள்ள பிஜேபி ஒரு பெரிய growth காட்டினதுக்கு அப்புறமா ஆட்டோமேட்டிக்கா ஏடிஎம்கேக்கு வேற எங்கேயும் கூட்டணி கிடைக்கலாம், ஏடிஎம்கே இங்க வந்து தான் சேர போறாங்க. ரைட், அப்படிதான் வந்து நிக்க போகுது, நிலவரம் அப்படிதான் நிக்க போகுது. ஏன்னா இவங்க நம்புறது யாரை பார்த்தீங்கன்னா விஜய் அவர் கட்சி நம்பினாலும் கூட அவங்க என்ன பண்றாங்க, அவங்க களத்துல கிடையாது. அவங்க தொடர்ந்து இவர் ஒரு அனலிஸ்டா அவரை கூட்டிட்டு வைப்பா, அவர் ஒரு அனலிஸ்டா அவரையும் கூட்டிட்டு வைப்பா, இவர் இன்னொருத்தர் இருக்காரு அவரையும் கூட்டிட்டு வைப்பா, தொடர்ந்து அனலிஸ்ட் தான் சேர்க்கிறாங்க தவிர மக்கள் பிரச்சனை போய் பார்க்கறது, மீடியா கிட்ட பேசுறது, ஒரு இன்ட்ராக்ஷனே கிடையாது மக்கள் கிட்ட. அதிமுக ஆமா. அடுத்த பாயிண்ட் என்ன பாத்தீங்கன்னா, சரி இவங்க புது கட்சி இப்படி இருக்காங்க, ஆனா பழைய கட்சி, ரொம்ப பழைய கட்சி. அண்ணா சொன்ன மாதிரி பாத்தீங்கன்னா
சிறுபிள்ளையான கட்சி கிடையாது, சிறுபிள்ளை தலைமையிலான கட்சி கிடையாது, பெரியவங்க தலைமையிலான கட்சி. அந்த கட்சி தொடர்ந்து என்ன பண்றாங்கன்னா நாங்கள் கூட்டணி அமைப்போம் மெகா கூட்டணி அமைப்போம்னு எப்படி நாடாளுமன்றம் சொன்னாங்களோ அதுதான் சட்டமன்றத்துக்கும் சொல்லிட்டு இருக்காங்க. தவிர அவங்க களத்தில் இறங்கி போராட்டம் பண்றாங்களான்னு கேட்டால் கிடையாது. இங்கே தமிழகத்தில் ஏகப்பட்ட சட்ட பிரச்சனை இருக்கு, அதுக்கு எதிர்த்து போராடுறாங்களான்னு கிடையாது. தொடர்ந்து எல்லா மீட்டிங்லும் சரி, எல்லா போராட்டத்திலும் சரி பிஜேபி தான், திரு அண்ணாமலை தலைமையில் பேசலாம். நாங்க தான் களத்துல நிக்கிறோம். அதே போல வந்து மெகா கூட்டணி அமைக்கிறோம் அப்படின்னு சொல்லி பாஜக அதிமுக சொல்லிட்டு இருந்தாலுமே கூட ஒரு கூட்டணி அப்படிலாம் அமைக்கவே இல்லை. அதிமுகவுக்கு வேற ஆப்ஷன் இல்லைன்னா இங்க வந்துதான் ஆகணும் அப்படிங்கிற ஒரு பார்வையை ஓம் பிரகாஷ் முன் வச்சாரு. இல்ல திமுக பொறுத்த வரைக்கும் இல்ல அவங்க மெகா கூட்டணி தான். அவங்க கூட்டணின்னு அமைச்சாலே அதே மெகா. ஒரே செகண்ட் மதுக்குறைதை குறிக்கிறாரு நினைக்கிறேன். என்ன சார் சொல்லுங்க சார். இல்ல ஒரு சின்ன பிழை நேர்ந்து விடக்கூடாது. இப்போ வயதை வச்சு தயவு செய்து பேரறிஞர் அண்ணாவையும் திரு அண்ணாமலையும் ஒப்பிடாதீங்க. மாற்றான் தோட்டத்து மல்லிகைக்கும் மனம் உண்டு என்று சொன்னவர் அண்ணா. கூட்டணி கட்சிக்காரர்களை கூட ரொம்ப எடுத்தறிந்து பேசக்கூடியவர் தான் அண்ணாமலை. வயது ஒன்றை ஒப்பிடுவதற்கு தகுதியாகிவிடாது, அவ்வளவுதான். மதுகூர் சார் அப்படி இல்லை, அண்ணாமலை வந்து ஒப்பிடக்கூடாதுன்றது இன்னொரு விஷயம். என்னதுன்னா அந்த அண்ணாமலை தான் சொன்னார் பேரறிஞர் அண்ணாவை வந்து மதுரை மீனாட்சி அம்மன் கோயிலில் ஓட விட்டாங்கன்னாரு. அதனால் அவரை வந்து ஒப்பிட்டு பேசக்கூடாது, அது உண்மைதான், கரெக்ட் நீங்கள் சொல்கிறது. அதனால் அதுக்குள்ளே பத்திரிகையாளர்கள் திரு அண்ணாமலை அவர்கள் என்ன சொன்னாங்கிறதெல்லாம் இது இருக்கு. அதுதான் சொல்றேன். அது சரி இல்ல, இதே பத்திரிகையாளர்களை வந்து என்ன சொன்னீங்க, என்ன சொன்னார் அண்ணாமலை அவர்கள், அது வந்து ஒரு டிப்ளமேட்டிக் வேர்டு அந்த மெகா கூட்டணி அப்படின்றது. அதாவது திமுக அதிமுக சொல்வதே பொய். அவர்கள் யார் கூட கூட்டணி வச்சாலும் அது மெகா கூட்டணி தான். அதற்கு பேர் மெகா கூட்டணி தான், யார் கூட வச்சாலும் சரி, அவ்வளவுதான். அதனால் அது வந்து சும்மா ஒரு டிப்ளமேட்டிக் பேருக்காக சொல்கிறது. இவங்க ரெண்டு பேரும் கிட்டத்தட்ட வந்து 30% ஓட்டு வச்சுருக்கிறவங்க. ஒரு தேர்தலுக்கு 22% குறையும், அடுத்த தேர்தலுக்கு 30% வந்துடும். அந்த அளவுக்கு ஓட்டு வச்சிருக்கிற கூட்டணி யாரை கூட்டணியில் சேர்த்தாலும் அது மெகா கூட்டணி தான், அவ்வளோதான். அதில் வந்து ஒன்றும் முரண்பாடு கிடையாது தோக்குறதால. அது ஒரு பக்கம். இன்னொரு பக்கம் என்னென்னா, இந்த தேர்தலே எப்படின்னா, நம்ம எடப்பாடியார் ஒரு 3 நாள் முன்னாடி பேசினதை வச்சு தான் இன்றைக்கி பேச போகிறோம். அவரோட வியூகம் என்ன அப்படின்னா, ஒரு தலைவன், ஒரு கட்சியோட தலைவன், பிரதான கட்சியோட தலைவன் வியூகத்தை சீக்கிரத்தில் வெளியே சொல்லக்கூடாது. ஆனால் எடப்பாடியார் கடந்த 1 வருடத்திற்கு மேலே ஒரு வியூகத்தை வெளியே சொல்லிட்டு இருந்தார். பிஜேபி கூட எங்களுக்கு கூட்டணி கிடையாது, ஒட்டும் கிடையாது, உறவும் கிடையாது. ஆனால் அது எந்த கட்சியும் நம்பவும் தயாராக இல்லை. அதற்காக சில விஷயங்களை பேசி 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 இல்லை இருக்குதுன்னு போது அப்போ தான் அவர் உணர்றாரு, ஒரு வியூகத்தை ஒரு தலைவன் வெளியே சொல்லக்கூடாது. அப்போ இந்த தடவை கேட்கும்போது நிருபர்கள் அவர் சொல்கிறாரு, எங்களுடைய சட்டமன்ற தேர்தல் நடக்க போகுது, எங்களுக்கு புரட்சித் தலைவர் எம்ஜிஆரும் ஜெயலலிதாவும் அடையாளம் காட்டின ஒரே தீய சக்தின்றது திமுக தான். அதனால் திமுக தான் எங்களுடைய பிரதான எதிரி, அதை நோக்கி தான் எங்கள் இலக்கு இருக்கும் அப்படின்னு அவர் தன்னுடைய வியூகத்தை வெளியே சொல்லாமல் இந்த ஒரே வியூகம் தான் எங்களுக்கு. அப்போ மற்ற எந்த கட்சியும் எதிரி கிடையாதுன்னு சொன்னால் அந்த இடத்துல என்னன்னா, காங்கிரஸ் எங்களுக்கு எதிரி கிடையாது, விடுதலை சிறுத்தைகள் எதிரி கிடையாது, கம்யூனிஸ்ட் எதிரி கிடையாது, பாட்டாளி மக்கள் கட்சி எதிரி கிடையாது, ஜான் பாண்டியன் எதிரி கிடையாது, ஏசி சண்முகம் எதிரி கிடையாது, அது கூட பிஜேபி எதிரி கிடையாது. ஓகே, அந்த கணக்குல தான் அப்பதான் ஒரு கேள்வி வந்துச்சு. அப்ப பாஜகவோட கூட்டணி தயாராயிட்டாரா எடப்பாடி? அந்த விஷயத்துல அவர் சொல்ற மறைமுக வெறுப்பை பாத்தீங்களா? பிஜேபி கூட கூட்டணியான்னு சொன்னோட என்ன செய்தாரு? பாஜக கீஜாக்கா இதெல்லாம் சொல்லாதீங்க, எது கீஜாக்கா சொன்னாரா இல்லையா? அப்போ அந்த வியூகத்தை அவர் மறைத்து பேசுகிறார், அவ்வளவுதான். அதாவது இப்போ வந்து நம்ம சொல்ல வேண்டாம் இந்த விஷயத்தை, எப்போ 6 மாசம் கழிச்சு காலம் வரும்பொழுது அந்த வியூகத்தை சொல்லுவோன்றது தான். நீங்க பாஜக கீஜாக்கா அதெல்லாம் சொல்லாதீங்க. இல்ல, அப்ப எடப்பாடி தெளிவா இருக்காரா பாஜக வேண்டாம்ன்றதுல? அவர் அதாவது அதை சொல்லக்கூடாதுன்றதுல தெளிவா இருக்கார். சரி, அவ்வளவுதான். இப்ப அண்ணாமலையோட பேச்சா எப்படி எடுத்துக்கிறது? இப்ப அதை தான் சொல்றேன். 2 நாளைக்கு முன்னாடி அண்ணாமலை என்ன சொன்னாரு? எங்களுக்கு எதிரி திமுக தான் சொன்னாரு. அதுதான் சொல்லி தான் உதாரணம் சொன்னாரு. ஒருவேளை அவருக்குள்ள ஒரு நம்பிக்கை வந்துட்டு இருக்கோம், என்னன்னா பிஜேபி கூட கூட்டணி வேண்டாம் அப்படின்ற முடிவு எடுக்கும் போது அதிமுக வளர்கிறதுன்னு அந்த கட்சிக்காரங்க நம்புறாங்க. அதிமுக கூட கூட்டணி வச்சால் நாம் வளர முடியும்னு பிஜேபிக்காரங்க நம்புறாங்க. ஆனால் அதிமுக கூட கூட்டணி வைக்காம இருந்தால்தான் நான் வளர முடியும்னு அண்ணாமலை நம்புறாரு. இதுதான் உண்மை. ஏனென்றால் இப்ப தம்பி கூட சொன்னார் ஓம் பிரகாஷ், அதிமுக ஒரு சிலரை தவிர மீதி அத்தனை பேரும் பிஜேபி கூட்டணி வேண்டான்னு நினைக்கிறாங்க. அது நம்ம பார்த்தோம் கடந்த காலத்தில். அதே பிஜேபியில் காமிங்க, அண்ணாமலையை தவிர மீதி அத்தனை பேரும் இந்திய அளவிலே அதிமுகவோட கூட்டணி வைக்கணும்னு விரும்புகிறாங்க. உண்மையா இல்லையா? இதனை யதார்த்தமாக நம்ம பார்த்துருக்கோம். அதிமுக ஒரு சிலரை தவிர மீதி எல்லாரும் பிஜேபி வேண்டான்றாங்க.
இது நம்ம கணக்குக்கு நல்லா தெரியுது. அப்போ அண்ணாமலை என்ன நினைக்கிறாருன்னா அதிமுக எதிர்ப்புல தான் நம்ம வளர்றோம். இல்ல அதிமுக எதிர்ப்புல தான் நம்ம வளர்றோம் அப்படின்னு அவர் நினைக்கிறார். புரட்சி கவிதாசன் குறுக்கிடுறாரு. உங்ககிட்ட தான் இதை கேட்க என்ன சார் சொல்லுங்க சார். இல்ல அதாவது அண்ணாமலை அவர்களையும் பிஜேபியையும் பிரித்தெல்லாம் பார்க்க வேணாம். பிஜேபினா அண்ணாமலை, அண்ணாமலைனா பிஜேபி. எங்க அமைப்பு ரீதியான கட்சி. அதனால இன்னைக்கு அண்ணாமலையா இருக்கலாம், நாளைக்கு யாராவது இருக்கலாம். ஆனா பிரிச்சு பார்க்காதீங்க. புரட்சி கவிதாசன் குதிரையும் வண்டியும் ஒன்றாக இருக்க முடியும். இல்ல திமுக மாதிரி அதிமுக மாதிரி தனி மனித அமைப்பு கிடையாதுங்க. ஓபனா பேசலாம். அண்ணாமலை சொல்றது அதிமுகவை தான். நான் ஓபனா தான் பேசுறேன் சொல்றாரு. இதுல வந்து என்ன மறைக்கிறது இல்லங்க. அது நீங்க உங்க கற்பனைக்கு யூகத்துக்கெல்லாம் நாங்க இன்னொரு பக்கம் என்ன சொல்றாரு? ஏங்க உங்க கற்பனைக்கு யூகத்துக்கெல்லாம் சொல்ல முடியாது. நாங்க வெளிப்படையா நீங்க என்ன நாங்க வெளிப்படையா டிக்ளேர் பண்ணுவோம் சார். அவர்கள் பேசுவாங்க வேண்டுமோ வேண்டாமோ வெளிப்படையா பேசுவோம் சார். புரட்சி கவிதாசன் நான் பேசி முடிக்கிறேன். இருங்க இப்போ பேச மாட்டோம் சார். புரட்சி கவிதாசன் நான் பேசி முடிக்கிறேன். நீங்க பேசும்போது பேசாம இருந்தேன். இருங்க. டிடிவியை வெளிய அனுப்பணும்னு யார் சொன்னது? இல்ல நீங்க எங்கள பத்தி பேச கூடாது. யார் சொன்னது? என்னங்க இப்ப யார் சொன்னது? டிடிவி தினகரனை கழட்டி விடணும்னு யாராவது சொன்னாங்களா? அவர் எதுக்கு அதை சொல்றாரு? டிடிவி தினகரனை நாங்க கழட்டி விட முடியாது, அவர்கிட்ட நாங்க நன்றியோடு இருக்கணும். எதுக்கு சொன்னாரு? யார் கழட்டி விட சொன்னது? அப்போ ஒருவேளை டிடிவி ஓபிஎஸும் மறுபடியும் சொல்றாங்களா? அண்ணாமலைக்கு அழுத்தம் கொடுக்குறாங்களா? ஐயா எங்களை கழட்டி விட்டுறாதீங்க அப்படின்னு அழுத்தம் கொடுக்குறாங்களா? ஏன்னா இதெல்லாம் நீங்க சொல்றீங்க ஒரு தலைவர் பத்தி பேசுங்க சார். இல்ல சார், புரட்சி கவிதாசன் பேசிடலாம், வில்சன் பேசிடலாம். ஆனால் அண்ணாமலை ஒரு மாநில கட்சியின் தலைவர் சொல்றாரு, வேற ஒண்ணும் இல்ல. ஒரு மாநில கட்சியின் தலைவர். அகில இந்திய தலைமை எந்த சிந்தனையோடு இருக்கிறது அந்த சிந்தனையோடு பேச வேண்டும். கூட்டணி அமையுதோ இல்லையோ அது வேற விஷயம். கூட்டணிக்கு அதிமுக விருப்பப்படுதோ இல்லையோ அது வேற விஷயம். ஆனால் தலைமை என்ன விரும்புகிறதோ அதோடு இணக்கமாக பேச வேண்டுமா இல்லையா? அதுதானே முக்கியம். நீங்க என்ன விஷயம்னாலும் பேசிட்டு அதை புரட்சி கவிதாசன் டிஃபெண்ட் பண்றதுக்கு எவ்வளவு கஷ்டமாகுது. அதுதான் உண்மையா நம்ம உண்மையா யதார்த்தமா பேசணும். அண்ணா நீங்க எனக்கு பாடம் நடத்த வேண்டாம். அகில இந்திய பாஜக தான் தமிழக பாஜக, தமிழக பாஜக தான் அகில இந்திய பாஜக, ரெண்டுக்கும் ஒரே குரல் தான். அதனால நீங்க அப்படி ஒன்றும் பேதத்தை பிரிச்சு பார்க்க வேணாம், பேதம் கற்பிக்க வேணாம்னு சொல்றேன். எல்லாம் பிரிச்சு பார்க்கறதானே. கடைசி வரைக்கும் கடந்த தேர்தலில் கூட்டணி வைக்கணும்னு அமித்ஷா சொன்னாரா இல்லையா? கதவுகள் திறந்திருக்கிறதுன்னு சொன்னாரா இல்லையா? அது நம்ம பார்த்தோமா இல்லையா? 2024 அது ஓப்பனா பார்த்தோம் இல்லையா? பின்ன அதுல தான் நான் சொல்றேன். இப்போ இந்த இடத்துல இந்த பிரச்சனை எதுக்காக வந்தது? இப்போ நோட்டா பிரச்சனை எதுக்காக வந்தது? ஒன்று வேண்டாம். இப்போ புரட்சி கவிதாசன் ஐயா கிட்ட ஒரே ஒரு கேள்வி கேட்கிறேன். டி ஆத்திரவர் உச்ச பதவிக்கு வந்துட்டாருன்னு யாராவது விமர்சனம் பண்ணா யாரை அது குறித்த விமர்சனமாக இருக்கும்? நீங்களே சொல்லுங்க. யாரை குறித்த விமர்சனமா இருக்கணும்? நம்மளுடைய நாட்டின் பிரதமரை குறித்த விமர்சனமா தானே நம்ம எடுத்துக்குவோம். ஆனா நான் சொன்னேன்னு இல்ல நான் ஓபிஎஸ் சொன்னா ஏத்துக்குவீங்களா? நீங்க இன்னொரு வார்த்தை சொல்லுங்க. நோட்டாவை பத்தி வேலைக்காரியின் மகன் கூட சொல்லுங்க சார். வேலைக்காரியின் மகன் கூட சொல்லுங்க சார். வேலைக்காரியின் மகன் கூட கூட்டி இல்ல சார். தப்பு இல்ல. இல்ல நான் என்ன சொல்றேன்னா வேலைக்காரியுடைய மகன் நீச்ச ஆத்மி இலிபிரவி மோடி சொல்லுங்க சார். அப்போ ஏன் பலவீனமா பேசுறீங்க? ஏன் முழுசா கேட்டு பேசுங்க? அந்த மாதிரி ஒரு தாழ்ந்த விமர்சனம் பண்ண கூடாதுன்னு நான் சொல்றேன். நான் என்ன சொல்றேன்? அந்த மாதிரி ஒரு தாழ்ந்த நீங்க உங்களுக்கு பலவீனம் இருக்கிறதால குறுக்க பேசுறீங்க. அதுதான் விவாதம் பண்ண முடியல, அதனால குறுக்க பேசுறீங்க. நீங்க பேசும்போது நான் பேசாம இருந்தேன். நான் என்ன சொல்றேன்? இழிவுபடுத்த கூடாது என்று சொல்ல வரேன். அந்த மாதிரி யாரும் இழிவுபடுத்த கூடாது. அது பிரதமராக இருந்தாலும் சரி, முன்னாள் முதலமைச்சராக இருந்தாலும் சரி, இழிவுபடுத்த கூடாதுன்னு சொல்ல வரேன். அது போலதான் நீங்களும் ஒரு கூட்டணிக்கு தயாராக இருக்குது ஒரு கட்சினா அந்த கட்சியை இழிவுபடுத்த கூடாது அண்ணாமலை அவர்கள். அதைத்தான் சொல்ல வரேன். இந்த நேரத்தில் அந்த வார்த்தையை பேச வேண்டிய அவசியம் என்ன இருக்கு சார்? எதிரி, அதாவது நீங்க எதிரிகளுடைய சூழ்ச்சி வலையில நீங்க விடாதீங்க சார். அண்ணாமலை யாரையும் குறிப்பிட்டு பேசல சார். குறிப்பிட்டு பேசுறதா கூட குறிப்பிட்டு யாரும் சொல்றாருன்னு தெரியாதா? அப்ப என்ன விஷயம் தெரியாதா நம்மளுக்கு? நீங்க இப்ப நீங்க சொன்னீங்க வாக்குச்சாவடி முகவர்கள், வாக்குச்சாவடி முகவர்கள் 20 லட்சம் பேர். நீங்க என்ன சொன்னீங்க சார்? இதை கேளுங்க. வாக்குச்சாவடி முகவர்கள் ஒவ்வொரு கட்சியும் ஒவ்வொரு வாக்குச்சாவடியிலும் 25 பேரை தயார் பண்ணி வைக்கும். இப்போ நான் புரட்சி கவிதாசர்கிட்ட கேட்கிறேன், ஒவ்வொரு தொகுதியிலும் பிஜேபி எம்எல்ஏ வேட்பாளர்கள் எத்தனை பேர் வச்சிருக்கீங்க?
ஒரு தொகுதிக்கு 10 பேர் இருப்பாங்கல்ல தகுதியானவர்கள். சார், ஆனா ஒரு தொகுதிக்கு ஒரு எம்எல்ஏ தான் நிக்க வைக்க முடியும். அதுக்காக எப்படி 10 பேர் கேட்க முடியுமா நீங்க? அது போல தான் வாக்குச்சாவடி ஏஜென்ட் ஒவ்வொரு கட்சியும் 20 பேர் 30 பேரை தயார் பண்ணி வைப்பாங்க. ஆனா தகுதியுள்ளவர்கள் 2 பேர் உள்ள போறதுக்கு தான் 2 பேர் அலௌட். 3000 பேர் கட்டி இருக்காங்க சார். 3000 பேர் விருப்பமனு கட்டி இருக்காங்க எங்க கட்சியில. ஆனா எத்தனை பேர் போக முடியும்? 234 தானே விருப்பமனு கட்டி இருக்காங்க. அத தான் சொல்ல வரேன் நானு சார். அத தான் சார் சொல்ல வரேன். என்ன பேசுறோம்னு தெரியாது. சரி, ஓகே 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 ஓகே. வாக்குச்சாவடி முகவர்கள் அப்படிதான் இருக்கும். பேசலாம், தொடர்ந்து பேசலாம். 3000 பேர்னா வாக்குச்சாவடி முகவர்கள் 30 லட்சம் பேர் இருப்பாங்கல்ல. பொன்வேல் சார், பொன்வேல் சார், இன்றைய விவாதம் தொடர்பாக நேயர்கள் முன்னாடி ஒரு கேள்வி முன் வச்சிருந்தா என்ன பதில் சொல்லிருக்காங்கன்னு பார்த்து தொடர்ந்து விவாதிக்கலாம். பாஜகவால் தோற்றம் என்று கூறியவர்கள் இன்று பாஜக கூட்டணிக்காக தவம் கிடக்கிறார்கள் அப்படின்னு சொல்லி அண்ணாமலை விமர்சனம் செஞ்சிருக்கிறது அப்படிங்கிறது அதிமுகவுடைய பலவீனத்தால் அப்படின்னு சொல்லி 57% பேரும், பாஜகவுடைய வளர்ச்சி காரணமாக அப்படின்னு சொல்லி 6% பேரும், எடப்பாடியை சீண்டி பார்க்க அப்படின்னு சொல்லி 24% பேரும், இது 2026 தேர்தலுக்கான வியூகம் அப்படின்னு சொல்லி 14% பேரும் குறிப்பிட்டிருக்காங்க. அதாவது அதிமுக பலவீனமாக இருக்கிறதுனால தான் இப்படி அண்ணாமலை விமர்சனம் பண்ணிருக்காரு அப்படின்னு சொல்லி தான் 57% பேர் குறிப்பிடுறாங்க. இது பற்றி பொங்கலூர் மணியண்ணன்ட்ட கேட்போம். பொங்கலூர் மணியண்ணன், இதில் உங்களோட பார்வை என்ன சார்? நடுவில் நான் தொடக்கத்தில் பேசுகிற போது நம்முடைய மரியாதைக்குரிய அண்ணன் புரட்சி கவிதாசன் அவர்கள் உண்மையிலே மனம் முன்மட்டு தான் நான் வருத்தம் தெரிவிச்சுக்கிறேன். ஏன்னா அவர் வந்து நான் வருத்தம் தெரிவிச்சு ஒன்று இல்லை. இரண்டாவது, நீங்கள் அதிமுக பொதுச் செயலாளர், 2 கோடி தொண்டர்களுடைய தலைவர், முன்னாள் முதலமைச்சர், எதிர்கட்சி தலைவர், அவர் குறித்தோ அல்லது ஏதாவது தவறான வார்த்தை சொல்கிற போது யாருக்கும் இயல்பான ஒரு வருத்தம் கோபம் வருங்க. அந்த வெளிப்பாடு இப்போ இன்றைக்கு கூட இந்த செய்தி கூட உண்மைக்கு புறம்பானதுதான். அதிமுக எங்க பலகீனமா இருக்குங்க? அதிமுக இவ்வளவு சிக்கல்களுக்கு மத்தியிலும் கூட வீறு கொண்டு இன்றைக்கு உறுதியா இருக்குது. இப்போ ஊடகத்திலே எதிர்ப்பு, வெளியில் அரசியல் கட்சி எதிர்ப்பு, திமுக எதிர்ப்பு, இப்போ இதையும் தாண்டி இன்றைக்கும் அதிமுக உயிர்ப்போடு இருக்குது என்று சொன்னால் அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடியுடைய உண்மையான தலைமையின் தான் காரணங்க. அந்த வலிமையான தலைமையை இது போன்ற வார்த்தைகள் என்றைக்கும் பலகீனப்படுத்த முடியாதுங்க. இப்போ 2026 ஒரே இலக்கு தான் சார், திமுகவை தோற்கடிக்க வேண்டும். அதுல வந்து எந்த கட்சியோட அதற்காக பாஜகவோட கூட்டணி அப்படிங்கிறது தயாரா அப்படிங்கிறது தான் கேள்வி சார். திமுகவை தோற்கடிக்க நான் சொல்றேன் 2024 கூட அதுக்கு முன்பு கூட தமிழ்நாட்டில் திமுகவை தோற்கடிக்க வியூகம் அமைக்கப்பட்டிருந்தது. திரு அண்ணாமலை போன்றவர்கள் அவசரப்பட எடுத்த முடியாது, அது வேற ஒண்ணுமே இல்லை. இப்போ திமுகவை தோற்கடிக்கிற நோக்கத்தை மட்டுமே கொண்டுகிற அதிமுகவுக்கு யார் வந்தாலும் தப்பு கிடையாதுங்க. ஆனால் அவசரப்பட்டு யாரும் வார்த்தை விட்டு ஒரு கூட்டணியை அதாவது இந்த விவாதத்தோட தொடக்கத்துல பேசுறதுக்கும் இப்ப பேசுறதுக்குமே ஏகப்பட்ட வித்தியாசம் இருக்கு. அதனாலதான் கேக்குறேன், அப்ப கூட்டணிக்கு தயார் ஒரு வித்தியாசம் இல்ல, ஒரு வித்தியாசம் இல்ல. என்ன இல்ல இல்ல எந்த சார் எந்த வித்தியாசம் இல்ல. அதிமுக வியூகத்தை யாரும் வெளியே சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. ஒரே நோக்கம், இந்த அவலமான ஆட்சியை, மக்கள் விரோத ஆட்சியை அப்புறப்படுத்த வேண்டும். அதற்கு எந்த காரியத்திலும் யார் வேண்டுமானாலும் ஈரோடு தப்பு கிடையாது. அவ்வளவுதான் சார். புரட்சி கவிதாசன் சார், உங்களுக்கு ஏதாவது மாற்று கருத்து இருக்கா சார் இதுல? இல்ல அவர் அண்ணன் வந்து ரொம்ப பெருந்தன்மையா மணிகண்ட அண்ணன் வந்து சொன்னாங்க. நான் உண்மையில பாராட்டுறேன். அது அவ்வளவுதான் சார், என்பது வழக்கமான ஒண்ணுதான். ஆமா, கூட்டணி வச்சிருக்கோம்னு சொல்றீங்களா? இல்ல அத கேக்குறேன் சார். 2001 இல்ல 2001 நான் வந்து குளத்தூர் எம்எல்ஏ வேட்பாளர் சார். திமுக கூட்டணியில தலைவர் கலைஞர் வந்து எனக்காண்டி பிரச்சாரம் பண்ணாங்க. அந்த தேர்தலில் வந்துட்டு புதிய தமிழகம், தமாக, பாமக, தமிழ் தேசம் கட்சி, இப்படி எல்லாம் அதில் பிஜேபியும் கூட்டணியில் இருந்தது. அந்த தேர்தல் வந்து ஆளுங்கட்சியாக இருந்த திமுகவுக்கு பெருந்தோல்வியாக முடிஞ்சது. அப்போ மறைந்த முதுபெரும் தலைவர் முரசொலி மாறன் அவர்கள் சொன்னாங்க, கலைஞரை பார்த்து சுட்டு விரலை நீட்டி சொன்னார், கூடா நட்பு கேடாய் முடிந்தது, நீங்கள் சாதி மத கட்சிகளோடு கூட்டணி வைத்தீர்கள், எனவே தோற்று போனீர்கள் அப்படின்னு சொன்னாருங்க. அதனால அண்ணாமலை அவர்கள் சொன்னது வந்து திமுகவை தாங்க. சரி, ரைட் 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 சார். மதுக்கூர் சார், அதனால பேசியிருக்கிறாங்க திமுக ரைட் ரைட். நேரம் குறைவா இருக்கு. மதுக்கூர் நிறைவா அண்ணாமலை திமுகவை நோக்கி தான் அப்படி பேசியிருக்காரு அப்படின்றாரு அண்ணாமலை அவர்கள். இல்லைங்க, இப்போ திமுக வாங்க பிஜேபி கூட சேர்றதுக்கு தவம் கிடக்குது.
நேற்றைக்கு கூட அனைத்து கட்சி கூட்டத்தை நடத்தி ஒன்றிய அரசு எந்த வகையிலெல்லாம் தமிழ்நாட்டை சிதைக்க முயல்கிறது என்று அனைத்து கட்சி கூட்டத்தை நடத்திய திமுக எங்க உங்ககிட்ட அப்ளிகேஷன் போட்டாங்களா? நாங்கள் இருங்க சார், புரட்சி கவிதாசன் கொஞ்சம் ஒரு நிமிஷம் இருங்க. நீங்கள் பேசும்பொழுது எல்லாருமே இது பண்ணாதீங்க, ஒரு நிமிஷம். நான் என்ன சொல்கிறேன், அண்ணாமலை அவர்கள் அவர் எவ்வளோ பெரிய தலைவராக வேணாலும் உங்களுக்கு பிரச்சனை கிடையாது. ஆனால் கூட இருக்கவங்களையே சீண்டி பார்ப்பதில் அவருக்கு ஒரு அலாதியான இன்பம். அவர் சொல்லியிருப்பது அதிமுகவைத்தான். ஏன்னா எடப்பாடி பழனிசாமி அவர்கள் நேற்று முன்தினம் சொன்னதால இப்போ எங்கள் கூட தப்பு யார் தவம் கிடக்கிறா அப்படி எடப்பாடி பழனிசாமி அவர்கள் கூட சொல்லலை. இவர் என்னென்னா இந்த பாஜகவை இதில் கூட பொங்கலூர் மணிகள் நீங்கள் சரியாக கேட்டீங்க, நெறியாளர் அவர் துவக்கத்தில் ஆரம்பித்தது மாதிரி ஒன்று சொன்னார், இப்போ பார்த்தா அப்படி இப்படிங்கிறார். இருக்கட்டும், இந்த தடுமாற்றம் தான் அதிமுகவினுடைய மிகப்பெரிய பலவீனம். திமுக மக்கள் விரோத கட்சி ஆட்சி என்று சொல்ல உங்களுக்கு எல்லா உரிமையும் இருக்கிறது. ஆனால் அதிமுக பார்த்து கேட்கிறது, இங்கே நம்முடைய கல்விக்கு நிதி தர மறுக்கிற, நமக்கு தமிழ்நாட்டுக்கு பேரிடர் நிதி தர மறுக்கிற, தொகுதியை குறைக்க விரும்புகிற ஒன்றிய மக்கள் விரோத ஆட்சியை குறித்து அதிமுகவினுடைய நிலைப்பாடு என்ன என்பதை பொறுத்துத்தான் அதிமுகவின் எதிர்காலம் அமையும் என்பதை பொங்கலூர் மணிகண்டன் போன்றவர்கள் புரிந்து கொள்ள வேண்டும். ரைட் நிறைவு பார்வை சுருக்கமா. தமிழகத்தில் பிஜேபிக்கும் திமுகவும் சித்தாந்த பொறுப்பு போயிட்டு இருக்கு. இந்த நியூ ஏஷியன் பாலிசி வச்சுக்கணும்னா மக்கள்கிட்ட திமுகவும் போறாங்க, பிஜேபியும் போறாங்க மக்கள்கிட்ட பேசுறதுக்கு, கையெழுத்து வாங்குறதுக்கு. அப்படி போகும்போது மக்களுக்கு ஆதரவு திமுகக்கு அதிகமாகலாம், பிஜேபிக்கு அதிகமாகலாம். ஸோ இங்கே களத்தில் யாருக்காங்க பார்த்தீங்கன்னா திமுக பிஜேபி தான். இங்கே ஏடிஎம்கே இன்னும் களத்திலே வரல. ஆனால் மாறாக என்ன சொல்றாங்க, நாங்கள் ஒரு வியூகம் வச்சிருக்கோம், அது லாஸ்ட்டில் தான் சொல்லுவோம், இப்போ சொல்ல முடியாது சொல்றாங்க. அந்த வியூகம் கூட்டணி வியூகம். அந்த கூட்டணி வியூகம் லாஸ்ட்டில் தான் சொல்லவே முடியும், இப்போ சொல்ல முடியாது. லாஸ்ட் 3 மாதம் தான் கூட்டணி வியூகம் என்னன்னு எல்லா கட்சிக்கும், அது டிஎம்கேக்கா இருக்கட்டும், டிஎம்கே இருக்க கட்சிக்கும் சரி, லாஸ்ட் 3 மாதம் தெரியும் அது என்ன வியூகம்னு. ஸோ லாஸ்ட் 3 மாதம் வியூகத்தை இப்போ நாங்கள் ஒழிச்சு வச்சிருக்கோம்னு சொல்றது தவறு. கூட்டணி லாஸ்ட் ஆடுது. ஆனால் அதுக்கு முன்னாடி நடக்கிற ப்ராசஸ் இருக்கு பார்த்தீங்களா, கட்சி வளர்க்குற ப்ராசஸ், வள எடுக்கிற ப்ராசஸ், எப்படி மக்கள் எடுத்து போய் சேர்த்து அந்த ப்ராசஸ்ல நேற்று ஆரம்பிச்ச கட்சி கிடையாது அதிமுக. அதான் சொல்றேன், அந்த அதுக்கு இல்லை, அதுக்குன்னு எந்த ஒரு போராட்டமும் பண்ணாம எந்த இதுவும் பண்ணாம மக்கள்கிட்ட போய் சேராம இருக்கிறது. களத்தில் இருக்கிறது பிஜேபியும் டிஎம்கேக்கு தான். இங்க டிஎம்கே மட்டும் இல்லை, மொத்த திராவிட கட்சிக்கும் எதிராக பிஜேபி வளர்ந்து வருகிறது, அது ஆட்சி அமைக்கும் நினைக்கிறேன். ரைட்டு சார், நிறைவா சுருக்கமா நான் என்ன சொல்றேன்னா, இப்போ திமுகவுக்கு ஆன்டி இன்கம்பன்சி ஓட்டு கண்டிப்பாக இருக்கும். அதை அறுவடை செய்கிற இடத்துல அதிமுக தான் இருக்கிறது. அதுதான் காலகாலமாக நிச்சயிக்கப்பட்டது. அதை எடப்பாடி மிக தெளிவாக ஒரு வார்த்தை சொன்னார், இந்த கப்பலில் ஏறுறவங்க கரை சேர முடியும், இல்லைனா மற்றவங்க மூழ்க தான் முடியும்னு. ஆனால் அதில் ஒரு உண்மை பொதிந்திருக்கிறது, அந்த கேப்டன் அனுமதித்தால் தான் அந்த கப்பலில் யாருமே ஏற முடியும். அவர்களும் சொந்த விருப்பத்தில் ஏற முடியாது. கேப்டன் அனுபவித்தால் ஏற முடியும், அவர்கள் கரை சேர முடியும். எனக்கு ஆரம்பத்தில் இருக்கக்கூடிய சந்தேகங்கிறது, அந்த கப்பலில் ஏதாவது அண்ணாமலைக்கு இடம் இருக்கா, நம்ம புரட்சி கவிதாஸ் அண்ணன்லாம் ஏறிக்கலாமா அப்படிங்கிறது தான். அது கேப்டன் தான் முடிவு பண்ண முடியும். அந்த கப்பலுடைய கேப்டன் தான் முடிவு பண்ண முடியும். அவர் தான் முதலமைச்சர் வேட்பாளர். அந்த கட்சி தான் முதன்மையான கட்சி தமிழ்நாட்டை பொறுத்தவரைக்கும். எல்லாமே அப்படின்றது தான். அது பிரதான கட்சிகள் என்ன சொன்னாலும் ஏத்துக்குவா. அதிமுக மேத்துக்கும், நாங்கள் மேத்துக்கும், தொண்டர் மேத்துக்குவாங்க. எந்த மாட்டுக்கிறதுமே இல்லை. அண்ணன் சொல்ல சரிதான். கேப்டன் எடப்பாடியார் அவர் எந்த மொழி எடுத்தாலும் அதிமுக ஏற்றுக்கொள்ளும். ஒரே காரணம் திமுக வீழ்த்துவாங்க. சார், திமுக வீழ்த்துவதற்கு கேப்டன் எடப்பாடி என்ன சொன்னாலும் ஒரு கேப்டன் இல்லைன்னு சொன்ன உடனே ஆளுக்கு கேப்டன். நன்றி நன்றி. விவாதத்தில் பங்கேற்ற அனைவருக்கும் நன்றி. மீண்டும் ஒரு நிகழ்ச்சியில் சந்திக்கலாம் நேயர்களே. நன்றி, வணக்கம். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.